அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எஸ்பிஎஸ்எஸ் சாஃப்ட்வேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்டர் அனாலிசிஸ் எப்படி ரன் பண்ணி பார்க்கலாம். அதோட அவுட்புட் வருது அப்படின்னா அந்த அவுட்புட் எப்படி நம்ம இன்டர்பிரிட்டேஷன் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஒரிஜினல் ஆர்டிக்கலில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் அதோட தீம் அதை மட்டும் நம்ம எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகல்ஸில் வேலிடேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கஸ்டமர் பர்ச்சேஸ் பிஹேவியர் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்சைட்ஸ் ஃப்ரம் இஎஃப்இ அண்ட் சிஎஃப்இ. இஎஃப்இ அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ், சிஎஃப்இ அப்படின்னா கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ். இதில் ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக நம்ம எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் தான் ஃபஸ்ட்டு ரன் பண்ணுவோம். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் தான் நம்ம ரன் பண்ணி நம்ம அதாவது ஆல்ரெடி பண்ணியிருக்கக்கூடிய இஎஃப்ஏவில் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸை வந்து திருப்பி ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து தியரி பேஸ் பண்ணியும் நம்ம வந்து பண்ணுவாங்க. அதுக்கான ப்ரொசீஜர் வந்து தனியாக இருக்கும். ஸோ அப்போ ஃபேக்டர் அனாலிசிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் நம்ம எப்படி ரன் பண்ணலாம், அதோட பர்பஸ் என்ன, நெக்ஸ்ட் அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ், கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் டேட்டாவை நம்ம வந்து வேரியபிள்ஸை வச்சு நம்ம ரன் பண்ணும்போது, எஸ்பெஷலி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலிங், அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மல்டிவேரியட் டேட்டா அனாலிசிஸ், இந்த மாதிரி லேட்டன் வேரியபிள்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பெரிய அளவில் நம்ம டேட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நிறைய காம்ப்ளெக்சிட்டி வந்து அதிகமாகும். அதனால் அது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ அதில் நிறைய இந்த மல்டி கோலினியாரிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மாலிட்டியில் ப்ராப்ளம் வரும். கார்லேஷனில் எஃபெக்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து ப்ராப்ளம் வரும். ஏன்னா டூப்ளிகேட் என்ட்ரிஸ் வந்து வரும், இல்லை சேம் தீம் வந்து ஒரே மாதிரி நம்மளுக்கு வந்து மெர்ஜ் ஆகும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். அதை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த காம்ப்ளெக்சிட்டியை வந்து நம்ம ஃபைன் பண்ணி நம்ம அதை சரி பண்ணி நம்ம வந்து அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய மெயின் அனாலிசிஸில் செம் அனாலிசிஸில் மனோவா இந்த மாதிரி நம்ம மெயின் அனாலிசிஸில் ரன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம டேட்டாவை பியூரிஃபை பண்ணணும். அப்போ இந்த ஃபேக்டர் அனாலிசிஸ் அப்படின்றது வந்து மல்டிவேரியட் டேட்டா அனாலிசிஸ் ப்ரொசீஜரில் இருக்கக்கூடிய ஒரு பேஸ். இதை கன்ஃபார்ம் வந்து பண்ணி தான் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கடுத்தது மெயின் அனாலிசிஸை நம்ம ரன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இது எஸ்பிஎஸ்எஸ்ல இந்த ஃபேக்டர் அனாலிசிஸை நம்ம எப்படி ரன் பண்ணலாம், அது எப்படி வந்து இன்கேஸ் அதில் வந்து நம்மளுக்கு கார்லேஷன் எஃபெக்ட் வந்து ஏதாவது இந்த மாதிரி மல்டி கோலினியாரிட்டி ப்ராப்ளம்லாம் வருதுன்னா அதை எப்படி நம்ம வந்து எத்திக்கலி அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். நமக்கு வந்து ஆர்டிக்கலில் அவங்க 400 டேட்டா கலெக்ட் பண்ணதாக சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து கெய்சர் மெய்ரோ, அதுக்கடுத்து பார்லெட் டெஸ்ட், இந்த டெஸ்ட்லாம் டிஃபால்ட்டாக நம்ம வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ்க்கு நம்ம வந்து ரன் பண்ணக்கூடியது. அதோட ரிசல்ட் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஜஸ்ட் அந்த தீம் மட்டும் எடுத்துக்க போகிறோம், என்ன டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே எடுத்துக்க போகிறோம். அதாவது ப்ரைஸ் ஆஃபரிங், எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ஃபேக்டர் அனாலிசிஸில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ப்ரைஸ் ஆஃபரிங் அப்படின்றதுக்கு நிறைய வேரியபிள்ஸ் இருக்குது. இன்னோவேஷன், செக்யூரிட்டிஸ், ப்ரைவசி இவங்க யூஸ் பண்ணியிருக்குது இந்த பேப்பரில். டெலிவரி, வெப்சைட் டிசைன் இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அவங்க ஆல்ரெடி ரன் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸில் வந்து வச்சிருக்கக்கூடிய தீம் அப்படியே நம்ம எடுத்துப்போம். ப்ரைஸ் ஆஃபரிங்க்கு வந்து ஒரு 4 இருக்குது, 4 கொஸ்டினர் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். இன்னோவேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 4, எல்லாமே 4 செக்ரிகேஷன்ஸில் வந்து இருக்குது. செக்யூரிட்டிஸ், ப்ரைவசி, டெலிவரி, வெப்சைட் டிசைன் இதை வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம வேரியபிள் ஃபார்மேட்டில் 5 பாயிண்ட் லிக்கர் ஸ்கேலில் வந்து இருக்கிறதா இவங்களே கொஸ்டினில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம அதை அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி ஃபேக்டர் அனாலிசிஸுக்கு நம்ம மினிமம் ரிக்வயர்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 100 ரெஸ்பாண்டன்ட்டோட டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் நம்ம ரன் பண்ண முடியும். அதுக்கு மேலே இருக்கணும். அப்போ 150, 200 இருந்தால் தான் அதோட பேஸ். அப்போ 100க்கு கீழே வருது அப்படின்னாலே அது வந்து நம்ம ஃபேக்டர் அனாலிசிஸை ரன் பண்ணுறது வந்து வேஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அதனால நம்ம செக் பண்ணி பார்க்குறதே வந்து 100 டேட்டாவில் வச்சு தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த பேப்பரோட ஓவர் வியூ மட்டும் பார்த்துப்போம். இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் ரன் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்தது வந்து கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ்க்கான மாடல்ஸ் வந்து இவங்களே கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஒரே வீடியோவில் பண்ண முடியாது. கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன மாடல்லாம் ஃபிட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பேப்பரோட டிஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் இதோடைய எக்ஸ்ட்ராக்ஷன் மட்டும், அதாவது இந்த கோடிங் மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஐட்டம்ஸ் வந்து எந்த மாதிரி இந்த கோடிங் ஃபேக்டர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து அந்த வேரியபிள் கண்டென்ட் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அது நம்ம எடுத்துப்போம். அவ்வளோதான். அதை எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ரன் பண்ணிப்போம். இப்போ ஒன்ஸ் அகைன் ஃபேக்டர் அனாலிசிஸ்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் வேரியபிள் இன்டு ஃபியூ அண்டர்லைன்ஸ். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெர்ஜ் பண்ணுறது தான். எப்படி நம்ம வந்து இந்த க்ரோன்பேஜ் ஆல்ஃபா டெஸ்ட் அப்ளை பண்ணும்போது ஸ்கேல்ஸ் எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் கொஸ்டின்ஸை வந்து மெர்ஜ் பண்ணி அது 80% லெவலுக்கு அந்த பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகுது அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் ஃபேக்டர் அனாலிசிஸும்.
பட் இதே வந்து பார்த்தீங்கன்னா க்ரோன்பேஜ் ஆல்ஃபா டெஸ்ட் வந்து ரிலையபிலிட்டி டெஸ்ட், அதாவது ஸ்கேல் ரிலையபிலிட்டி டெஸ்ட்னு அர்த்தம். நம்ம ஆல்ரெடி கொஸ்டினருக்கு வந்து வேரியபிள் ஸ்கேல் வந்து ரெடி பண்ணியிருப்போம். அந்த வேரியபிள் ஸ்கேல் வந்து நம்ம பர்ஃபெக்டாக நம்ம கொஸ்டினர்ஸ் எல்லாத்தையும் மல்டிபிள் கொஸ்டினரை வேரியபிள்ஸை வந்து மெர்ஜ் பண்ணும்போது அந்த ஸ்கேல் வந்து கரெக்டான எஃபெக்டில் இருக்கான்றதை செக் பண்ணுறது. அதே இது வந்து இந்த ஃபேக்டர் அனாலிசிஸ் ரன் பண்ணதுக்கு அப்புறமேட்டும் ஸ்கேல் ரிலையபிலிட்டி வந்து செக் பண்ணுவோம். அது வந்து காமனாக எல்லா இடத்துலையுமே செக் பண்ணக்கூடியது தான் க்ரோன்பேஜ் ஆல்ஃபா டெஸ்ட்டு. அது ஃபேக்டர் அனாலிசிஸ் ரன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ரன் பண்ணுவோம். இந்த இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் வேரியபிள் ஃபியூ அண்ட் அதாவது நம்ம வந்து மல்டிவேரியட் டேட்டா அனாலிசிஸ் நம்ம பண்ணும்போது பெரிய அளவில் வேரியபிள்ஸ் வந்து இருக்கும். நாட் ஓன்லி ஃபார் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அதுக்கடுத்து டிபெண்டன்ட் வேரியபிள், மீடியேட்டிங் மாடரேட்டிங் வேரியபிள்ஸ், அதை தவிர்த்து நிறைய லேட்டன் வேரியபிள்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். இந்த லேட்டன் வேரியபிள்ஸ் வந்து எல்லா கேட்டகரிஸ் டைமென்ஷன்லையும் மாறும். அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிளாகவும் டிபெண்டன்ட் வேரியபிளாகவும் மீடியேட்டிங் மாடரேட்டிங் வேரியபிளாக வந்து மாறதுக்கான தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேட்டன் வேரியபிள்ஸ்க்கு வந்து இருக்கும். அப்போ எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் நார்மல் மாடலை விட நம்மளுடைய ஃப்ரேம் ஒர்க் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய அளவில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும்போது அதோடைய காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகும். அதை ஒரு காமன் தீம்குள்ளே நம்ம எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் மல்டி கோலினியாரிட்டி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் கரெக்டாக வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணி கன்சைஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கிறதுக்கான ஒரு செக்கிங் தான் வந்து ஃபேக்டர் அனாலிசிஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 20 கொஸ்டினர் வந்து நம்ம இது பண்ணுறோம் டிஃப்ரெண்ட் தீம்ஸில் சர்வீஸ் குவாலிட்டி, ப்ரைஸ் பர்செப்ஷன், பிராண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னும் போது ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இல்லை 7 கொஸ்டின் வச்சுப்போம். சர்வீஸ் குவாலிட்டிக்கு, ப்ரைஸ் பர்செப்ஷன், பிராண்ட் ட்ரஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு 6 இல்லை 7 கொஸ்டின் இருக்கிறத வச்சுப்போம். அப்போ அந்த தீமுக்குள்ளே இருக்கிறது எல்லா கொஸ்டினுமே வந்து ஒரே எஃபெக்டில் வந்து இருக்காது. சம்டைம்ஸ் வந்து ஒரு சில கொஸ்டினோட காம்பினேஷன் வந்து சிமிலாரிட்டி இருக்கும், டூப்ளிகேஷன் இருக்கும், இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த கார்லேஷன் எஃபெக்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்திக்கலி ரிமூவ் பண்ணிவிட்டு தியரி சப்போர்ட் பண்ணக்கூடியதை வந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுறதை எடுத்துக்கிட்டு எது இதெல்லாம் பெரிய அளவில் வீக் சப்போர்ட்டில் இருக்கோ அதெல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம வந்து திருப்பி என்ன பண்ணுவோம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிப்போம். அதுதான் சொல்றாங்க. அப்போ ஒரு 20 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, நான் ஒரு 3 தீமா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சர்வீஸ் குவாலிட்டி, பிரைஸ் பெர்செப்ஷன், பிராண்ட் ட்ரஸ்ட். அப்போ அந்த 3 தீமுக்குள்ள எவ்வளோ அடங்குமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து எடுத்துப்பேன். எது வரலையோ அதை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ரிடக்ஷன், ரெடியூஸ் மெனி வேரியபிள் இன்டு ஃபியூ ஃபேக்டர்ஸ். அதாவது கம்மியாக வந்து பெரிய அளவில் நிறைய வேரியபிள்ஸ் இருக்கிறத வந்து கம்மியாக வந்து குறைச்சிக்கிறதுக்கு ஒரு காமன் தீமுக்குள்ளே கொண்டு வந்துடுறதுக்காக ஐடென்டிஃபை இடன் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னா லேட்டன் வேரியபிள்ஸ் தான். அது வந்து நம்மளுக்கு டைரெக்டாக மெஷர் பண்ணுறதுக்கு எடுக்க மாட்டோம். பட் அதை ஆட் ஆன்லாம் நம்மளுடைய இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட சேர்ந்து வரும். ஸோ அப்போ லேட்டன் வேரியபிள்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம். லேட்டன் வேரியபிள் அப்படின்றது வந்து ஹிடன் ஆர் அன்அப்சர்வபிள் ஃபேக்டர். அதாவது நம்ம கணக்கில் டைரெக்டாக வந்து எடுத்திருக்க மாட்டோம். கெனாட் பி மெஷர்டு டைரக்ட்லி பட் இன்ஸ்டீட் இன்ஃபர்டு ஃப்ரம் த அதர் வேரியபிள். ஆனால் நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த டெஸ்டிங் வேரியபிளுக்கு எடுத்திருக்கக்கூடிய வேரியபிள்ஸில் அது வந்து கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து இருக்கக்கூடியது, இன்டைரக்டாக இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பிராண்ட் லாயல்ட்டி எடுத்திருக்கிறோம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஹிடன் வேரியபிள்ஸ் வந்து இருக்கும் விச் cannot பி மெஷர்ட் டைரக்ட்லி பட் இன்ஃபர்டு த்ரூ ரிப்பீட்டட் பர்ச்சேஸ் பாசிட்டிவ் ரிவ்யூஸ். அதாவது இப்போ பிராண்ட் லாயல்ட்டி அப்படின்றது வந்து ஒரு தீம் நம்ம எடுப்போம். அந்த பிராண்ட் லாயல்ட்டின்ற தீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைரெக்டாக வந்து அப்படியே டேட்டா வந்து அப்படியே கிடைக்காது. அப்போ அதை வந்து நம்ம எப்படி எடுப்போம், அதோட பேஸ் வந்து ரிப்பீட்டட் பர்ச்சேஸ். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணுறதை பொறுத்து நம்பர் ஆஃப் ரிப்பீட்டட் பர்ச்சேஸ் அதிகமாகிறத பொறுத்து தான் பிராண்ட் லாயல்ட்டி வந்து வரும். அப்போ பிராண்ட் லாயல்ட்டி வந்து ஒரு ஹிடன் ஆர் லேட்டன் வேரியபிளை நம்ம எடுத்துக்கலாம். பாசிட்டிவ் ரிவ்யூஸ், அப்போ கஸ்டமருடைய ரிவ்யூ வந்து ஃபீட்பேக் ரிவ்யூஸில் வந்து பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்கனாலே இந்த ரெண்டுத்தை பேஸாக வச்சு தான் நம்ம பிராண்ட் லாயல்ட்டியை நம்ம எடுக்க முடியும். அப்போ பிராண்ட் லாயல்ட்டி வந்து என்னவா இருக்குது அப்படின்னா ஹிடன் வேரியபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரிஜினலி ரியாலிட்டியில் நம்ம எடுக்கக்கூடிய டெஸ்டிங் வேரியபிளில் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அந்த வேரியபிள் வந்து இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணாது, அதோட சோர்ஸ் வந்து கிடைக்காது. பட் த்ரூ த அதர் சோர்சஸ் வேறு சோர்ஸ்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வேரியபிள்ஸோட இம்பேக்ட் வந்து வரும். அதுதான் வந்து லேட்டன் வேரியபிள் அப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டடீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் அண்ட் சோஷியல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வேரியபிள்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிடுவோம். பட் அது வந்து டைரெக்டாக அந்த சோர்ஸ் வந்து நம்ம அப்படியே எடுக்க முடியாது. அப்போ நேச்சுரல் சோர்ஸ் வந்து அதோட ஒரிஜினாலிட்டி வேறு இருக்கும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் டெவலப்மெண்ட், அதாவது 5.7 இந்த மாதிரி லிக்கட் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லை எனி அதர் ஸ்கேல் மற்ற ஸ்கேல் எல்லாத்தையும் நம்ம கொஸ்டினரில் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ்டு டு கிரியேட் கொஸ்டினர் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுக்காக ஃபேக்டர், அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி செம் மல்டி வேரியட் டேட்டா அனாலிசிஸ் இதெல்லாம் ரன் பண்ணுறதுக்கு நம்ம கொஸ்டினரை கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்கேல் டெவலப் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வேலிடிட்டி டெஸ்டிங்,
வேலிடிட்டி அப்படின்ற அந்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வேரியபிள் ஸ்கேல் வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து அது வந்து இது நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்க்குறது வேலிடிட்டி அப்படின்றது. ஸோ அந்த ஆக்சுவலைசேஷனை வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்காக இந்த ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம அதாவது இந்த கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க் வேரியபிள்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம அதிகப்படுத்திட்டே இருக்கும்போது எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருக்கிறோம் வேரியபிள் அப்படின்னா கண்டிப்பாக ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து ரன் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ரன் பண்ணக்கூடியது. எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் ரன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் வந்து ரன் பண்ணும். அதாவது நம்ம எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டரில் நம்ம ஃபைனலைஸ் பண்ணியிருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் அந்த தீம்ஸ் வந்து அதுக்கு அடுத்தது வந்து ஓகே அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு தனியாக இருக்கும். அதை செப்பரேட்டாக நம்ம அதுக்கடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இது எதுக்காக எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் வென் ஸ்ட்ரக்சர் இஸ் அன்னோன். நம்மளுக்கு வந்து என்ன ஸ்ட்ரக்சர்னு பர்ஃபெக்டாக தெரியல. இப்போ சிம் அனாலிசிஸ் மல்டிவேரியட் டேட்டா அனாலிசிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லிமிடெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. இன்கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே கூட போகலாம். ஏன்னா ஒரு வேரியபிளுக்குள்ளே ஹிடன் இது வந்து பார்த்திங்கன்னா லேட்டன் வேரியபிள்ஸ் வந்து நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பர்ச்சேஸ் இன்டென்ஷன் எடுத்துக்கிறீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரிஜினல் இருந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது கன்சியூமரோட சைக்காலஜின்றது இன்டென்ஷன். அதை வந்து டைரெக்டாக நம்ம மெஷர் பண்ண முடியாது. அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் வேறு சோர்ஸ்லேருந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து பர்ஃபெக்டாக தெரியாதப்ப இட் ஹெல்ப்ஸ் டிஸ்கவர் ஃபேக்டர்ஸ் என்னென்ன கேட்டகரிஸில் காமன் தீம் எந்தெந்த அதாவது கிளாஸிஃபை பண்ணிக்கலாம்னு அர்த்தம். இப்போ சர்வீஸ் குவாலிட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக சர்வீஸ் குவாலிட்டியில் ப்ராடக்ட் குவாலிட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ராடக்ட் ரிலேட்டட் தீமுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மேனுஃபேக்சரிங்க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடியது தனியாக நம்ம எடுத்து வச்சுப்போம். அந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா தனித்தனியாக ஒரு கிளாஸிஃபை பண்ணிக்கிறதுக்காக ஃபேக்டர் அனாலிசிஸ் நம்ம ரன் பண்ணுறோம். காமன் இன் இனிஷியல் ரிசர்ச் கண்டிப்பாக நம்மளோட இனிஷியல் ரிசர்ச்சில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது கொஸ்டினரை டெவலப் பண்ணுறோம் அதை ஸ்கேல் டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து ஃபேக்டர் அனாலிசிஸ் அதே நவே டேஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்டட் வெர்ஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால் ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து ரொம்ப நெசசிட்டியாக இருக்கும். அதுக்கடுத்து யூஸ்ட் வென் ஸ்ட்ரக்சர் இஸ் ஆல்ரெடி நோன். இது கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸில் வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பர்ஃபெக்டாக தெரியுது அப்படின்னும் போது அந்த நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்டர் எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் ரன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ கன்ஃபார்ம் தியரிஸ் இது வந்து தியரி நம்ம ஆல்ரெடி எடுத்துக்கக்கூடிய தியரிஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காகவும் யூஸ்ட் இன் அட்வான்ஸ் ரிசர்ச் செம் மாடல்லாம் வந்து நம்ம ரன் பண்ணுறதுக்கு வந்து இது பண்ணுவோம். இது எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் வந்து கன்ஃபர்மேட்டரி டேட்டா அனாலிசிஸ்க்கு ஃபேக்டர் அனாலிசிஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பேஸு. அப்போ இதை ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இதை ரன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஆக்சுவல் செம் அனாலிசிஸு மல்டிவேரியட் டேட்டா அனாலிசிஸ் இதெல்லாம் நம்ம ரன் பண்ணுவோம். இதோட சீக்வன்சிங் ஆர்டர் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டினர் டிசைன் நம்ம கொஸ்டினர் வந்து டிசைன் பண்ணிப்போம். ஐட்டம்ஸ் கலெக்ட் லிட்ரேச்சர் ரிவ்யூவில் இருக்கக்கூடிய நம்ம வேரியபிள் ஸ்கேல்ஸ் எல்லாம் வச்சு நம்ம கொஸ்டினர் ஃப்ரேம் பண்ணிடுவோம். கொஸ்டினர் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐடென்டிஃபை ஃபேக்டர் ஸ்ட்ரக்சர் ரிமூவ் வீக் ஐட்டம்ஸ் எதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் எதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இப்போ நம்ம பண்ண போகிறோம் பார்த்தீங்களா இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் இதை வந்து நம்ம ஃபேக்டர் அனாலிசிஸ் நம்ம ரன் பண்ணுவோம். அதில் எதெல்லாம் ரிமூவ் ஐட்டம்ஸ் இருக்கோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் வந்து ரொம்ப ஹை கோலினியாரிட்டியில் வந்து இருக்கிறது ஹை கார்லேஷனில் இருக்கிறது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியதுன்னு சொல்லிட்டு அதிலே சொல்லிடுவாங்க. அப்போ அந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரக்சர் எது இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இப்போ கன்ஸ்ட்ரக்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க சர்வீஸ் குவாலிட்டியில் அதில் ஒரு 20 கொஸ்டின் இருக்குன்னா ஒரு சில கொஸ்டின் வந்து நம்மளுக்கு டியூப்ளிகேட் இல்லை ஒரே ரிசம்பிள்னஸாக வந்து இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ அதில் வந்து நம்ம குறைச்சிட்டு ஒரு 17 இல்லை 15 கொஸ்டின் நம்ம ஃபைனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு அடுத்தது இது பேஸ் ரிலையபிலிட்டி டெஸ்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா க்ரோன்பேஜ் ஆல்ஃபா சோசியல் சயின்ஸில் வந்து இது இன்கேஸ் நம்ம வந்து இந்த மாதிரி பெரிய கன்ஸ்ட்ரக்ட் வந்து நம்ம எடுக்கல அப்படின்னா கூட வேரியபிளுக்கு நார்மல் பேஸுக்குமே கூட இந்த ரிலையபிலிட்டி டெஸ்ட் வந்து முக்கியம். ரிலையபிலிட்டி வேலிடிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டட்டரி ஃபார் ஆல் ரிசர்ச் பிஃபோர் மெயின் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடியது. ரிலையபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து ஸ்கேல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் ஸ்கேல் அதாவது வேரியபிள் ஸ்கேல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமேட்டு ஓகே ஆயிடுச்சு இதில் 0.8 அதாவது 80% மேலே வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தது அந்த ஸ்கேலை வந்து வேலிடிட்டி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரிலையபிலிட்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம எதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோமோ அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம வேலிடேட் பண்ணுவோம். அப்போ அதெல்லாமே கரெக்டாக வந்து நம்மளுடைய ஜெனரலைஸ் ப்ராக்டிக்கல் சோர்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம ப்ராக்டிகபிலிட்டியாக நம்ம ஃபாலோ பண்ண முடியும் ஜெனரலைஸ் பண்ண முடியும் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனல் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு கன்ஃபர்மேட்டரி அனாலிசிஸ் நம்ம பண்ணுவோம். அதுக்கடுத்தது கன்ஃபர்மேட்டரி அனாலிசிஸ் ஃபேக்டர் அனாலிசிஸ் நம்ம ரன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம மெயின் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ரெக்ரேஷன் செம் ஹைபோதீசிஸ் டெஸ்டிங் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம மெயின் தீம் ஆஃப் அனாலிசிஸ் வந்து நம்ம ரன் பண்ணுவோம்.
அதே மாரி நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம எழுதிட்டு இருக்கும்போது எல்லா இடத்துலயும் நம்ம ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து ரன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டோம்னா, ஸோ அதில் வந்து எல்லாத்துக்குமே வந்து வராது. சம் கேட்டகரிஸ் ஆஃப் வந்து நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல. எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் மெனி வேரியபிள்ஸ். உங்ககிட்ட நிறைய வேரியபிள்ஸ் வச்சு நீங்க ஆர்டிகல்ஸ் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, நீங்க இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி, கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் ரன் பண்ணணும். யூ ஆர் மெஷரிங் அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட், ஆட்டிட்யூட், ட்ரஸ்ட் இந்த மாதிரி அதாவது நம்மளோட இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டன்ட் வேரியபிள்ஸ் கேட்டகரிஸில் அதோட சோர்ஸ் வந்து ஒரிஜினாலிட்டி வேற இருந்து எடுத்து நம்ம அதை டெரிவ் பண்ணி எடுக்கிற மாதிரி யூஸ் கொஸ்டினர் லிக்கர் ஸ்கேல் நம்ம 5.7 பாயிண்ட் மாதிரி லிக்கர் ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து எழுதுறோம் அப்படின்னா அந்த டைமில் கண்டிப்பாக ஃபேக்டர் அனாலிசிஸை நம்ம ரன் பண்ணணும். யூ வாண்ட் டு டெவலப் ஆர் வேலிடேட் ஸ்கேல். நீங்கள் ஆல்ரெடி வந்து அதாவது புதுசாக ஒரு ஸ்கேலை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. ஆல்ரெடி ஆர்டிகல் சோர்ஸில் நிறைய ஸ்கேல் வந்து இருக்குது, யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் பேஸ் பண்ணி புதுசாக நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்டுக்கு வந்து புதுசாக ஒரு ஸ்கேல் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது அந்த ஸ்கேல் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் கொடுக்குறது. அப்போ அதை வந்து அதுக்கடுத்தது உங்களுக்கு அப்புறமேட்டு அந்த ஸ்கேலை வந்து மற்றவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம ஸ்கேல் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம இது பண்ணுறதுக்கு இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்கேலை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபேக்டர் அனாலிசிஸ் நம்ம ரன் பண்ணுவோம். அப்போ அகாடமிக் ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஃபேக்டர் அனாலிசிஸ நம்ம ரன் பண்ணியே ஆகணும். அதோட பேஸு. எப்பலாம் ரன் பண்ண மாட்டோம்னா, ஸ்மால் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸோட கன்ஸ்ட்ரக்ட் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்குது. அது பெரிய அளவுல காம்ப்ளெக்ஸிட்டியோ, லீனியாரிட்டி ப்ராப்ளமோ வராதுன்ற பட்சத்தில நம்ம அத வந்து நம்ம ஃபேக்டர் அனாலிசிஸ் ரன் பண்ண தேவையில்ல. பியூர் தியரட்டிக்கல் பேப்பர். நீங்க வந்து தியரட்டிக்கல் ஓரியன்டடா பேப்பர் ரன் பண்ணு இது நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னாலும் தேவையில்ல. குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அதாவது நான் பாராமெட்ரிக் டெஸ்ட் நீங்க யூஸ் பண்ணி ரன் பண்றவங்களுக்கு வந்து இந்த ஃபேக்டர் அனாலிசிஸ் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. செகண்டரி டேட்டா வித்தவுட் மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸ். செகண்டரி டேட்டா வச்சு நீங்க ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து இது பண்றீங்க லைக் லிட்டரேச்சர் ரிவ்யூ அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து ஃபேக்டர் அனாலிசிஸ் தேவைப்படாது அப்படி சொல்லிட்டு சொல்ல வராங்க. திரும்பவும் ஒரு தடவை ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் ஐடென்டிஃபிகேஷன் அதாவது என்ன டைமென்ஷன் கேட்டகரிஸில் நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஸ்கேல் ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்கக்கூடிய வேரியபிள் ஸ்கேலில் வந்து நம்ம வேலிடேட் பண்ணுறது. டேட்டா கிளீனிங் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து இன்கேஸ் கார்லேஷன் ரொம்ப ஹையாக இருந்ததுன்னா அது இன்வேலிட் ஆகிடும். அதனால திருப்பி நம்ம ஆல்ரெடி ரன் பண்ணியிருக்கிறதுல எத்திக்கலி என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த வேரியபிள்ஸை வந்து நம்ம கொஸ்டினரை டெலீட் பண்ணிக்கலாம். அதாவது வீக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய கொஸ்டினரை இது பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் தியரிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கிறத வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அப்போ டேட்டா வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். அப்போ வீக்காக இருக்கிறதுல ரிமூவ் பண்ணிவிட்டு கிராஸ் லோடிங் ஐட்டம்ஸ் இது ஒரு மெத்தடு. அது நம்ம அப்ளை பண்ணி நம்ம எடுக்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடல் பில்டிங். அப்புறமேட்டு ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம இருக்கக்கூடிய கொஸ்டினர் அண்ட் வேரியபிள்ஸை வச்சு நம்ம சிம் ரெகுலேஷன் அதுக்கடுத்தது மெயின் அனாலிசிஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரில் போவோம். இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் யூஸ்வலி டன் ஆஃப்டர் த மெயின் ஃபைனல் டேட்டா கலெக்ஷன். நம்ம ஒரிஜினல் டேட்டா கலெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் அனாலிசிஸ் நம்ம இது பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைலட் ஸ்டடி வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக வேணால் இது பண்ணிக்கலாம். அதாவது நம்மளுக்கு கிளாரிட்டி வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனால் இந்த க்ரோன்பேஜ் ஆல்ஃபா ஸ்கேல் வேலிடிட்டி டெஸ்ட் வந்து கன்ஃபார்ம் வந்து பைலட் ஸ்டடியிலே நம்ம பண்ணிடணும். ஸோ பைலட் ஸ்டடி பிஃபோர் மெயின் ஸ்டடியில் வந்து அது ஆல்ரெடி எடுத்துருக்கிற கொஸ்டினை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காகவும் ஏதாவது கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் வீக்காக சப்போர்ட் பண்ணக்கூடியது எதை ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியல் பேசிஸில் நம்ம இது பண்ணிக்கிறதுக்கும் ரிலையபிலிட்டி பேசிக் க்ரோன்பா ஆல்ஃபா டெஸ்ட் வந்து செக் பண்ணிக்கிறதுக்காகவும் நம்ம இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்போதைக்கு நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பர்பஸ்க்காகவும் ஒரு கிளாரிட்டிக்காகவும் நம்ம இது பண்ணிக்கலாம். அப்போ யூ மே டூ பிரைமரி ப்ரிலிமினரி இஎஃப்ஏ பட் இட் இஸ் நாட் ஃபைனல், இட் இஸ் ஒன்லி ஃபார் ரஃப் ரிஃபைன்மெண்ட். அது வந்து சும்மா ஒரு ரஃப் ஒர்க்காக மட்டும்தான். அப்போ ஃபைனல் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின் டேட்டா வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு 400 இல்லை 800 டேட்டாவோ நீங்கள் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டேட்டாவை வச்சு அந்த ஒரிஜினல் டேட்டாவை வச்சு நம்ம வந்து இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் நம்ம ரன் பண்ணுவோம். அடுத்தது எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினாக ஒரு சில டெஸ்ட் வந்து முக்கியமாக செக் பண்ணுவோம். கேஎம்ஓ அப்படின்றது பாட்லெட் டெஸ்ட்டு, ஃபேக்டர் லோடிங். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் கிளியராக பார்த்துப்போம். இந்த கெய்சர் மேயர் கின் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஎம்ஓ டெஸ்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் யூஸ் டு டிட்டர்மைன் ஹவு சூட்டட் யுவர் டேட்டா. அதாவது ஃபேக்டர் அனாலிசிஸ்க்கு நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டா எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுதா இல்லையா, ஃபிட்டா நாட் ஃபிட்டா அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் தான் வந்து கேஎம்ஓ டெஸ்ட்டு. ஸோ இந்த டெஸ்ட் மெஷர் சாம்பிளிங் அடிக்வசி நம்மளுக்கு போதுமான அளவுக்கு இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ் வந்து ஒரு 100 சாம்பிள்ஸ் நீங்கள் எடுத்து ரன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேஸ் லைன் வந்து இருக்கும். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இந்த த்ரெஷோல்டு லிமிட் அக்செப்டபிள் நாட் அக்செப்டபிள் அதோட டேபிள் வந்து நம்ம இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கலாம். அதில் வந்து இன்கேஸ் அந்த லிமிட்டுக்குள்ளே அது வரல அப்படின்னும் போது அப்போ சாம்பிள்ஸை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு கண்டிப்பாக குறைக்க முடியாது. அதுக்கடுத்து ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த
அடிக்யூசி லெவலுக்கு வந்து நம்ம அஃபோர்டபுளாக இருக்கிறோமா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட்டு. இது எஸ்பெஷலி சாம்பிளிங் அடிக்யூசி டெஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த கேஎம்ஓ டெஸ்ட்டு. அப்போ எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸில் ஃபர்ஸ்ட் வந்து கேஎம்ஓ டெஸ்ட் வந்து நம்ம இது பண்ணுவோம். இது ஃபீசிபிலிட்டி செக், அதாவது இட் டெல்ஸ் இஃப் இட் இஸ் ஈவன் ஒர்த் ஃபேக்டர் இஃப் கேஎம்ஓ ஸ்கோர் இஸ் லோ, யூஸ்வலி பிலோ 0.50, அதாவது 50%, 60% கீழே இருக்குது அப்படின்னா டேட்டா வந்து ரொம்ப நாய்ஸி அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அன்வான்ட் ஸ்ப்ரெட் ஒரிஜினலுக்கும் அந்த பாப்புலேஷன் அதாவது ஆக்சுவல் ஒரிஜினல் பாப்புலேஷன் ட்ரூ பாப்புலேஷனுக்கும் நம்மளோட சாம்பிள் டேட்டாவுக்கும் பெரிய அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது. அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு பியாண்ட் த லெவலுக்கு மேலே போயிடுச்சு. அப்போ அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் அப்போ நம்ம டேட்டாவை இன்க்ரீஸ் பண்ணும்போது சாம்பிள் டேட்டாவை அப்போ அதை வந்து திருப்பி நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். அதாவது ரொம்ப நாய்ஸியாக இருக்கிறத நாய்ஸியை ரெடியூஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிப்போம் அப்படின்னு அர்த்தம். இந்த கேஎம்ஓ டெஸ்ட்டோடைய த்ரெஷோல்டு லிமிட் வந்து பார்த்துக்கலாம். நமக்கு வரக்கூடிய ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 0.90லேருந்து 1 வரைக்கும் வருது அப்படின்னா பெரிய ஹை எக்ஸலண்ட் கேட்டகரிஸில் இருக்குது. ஸோ 0.80லேருந்து 0.89 வரைக்கும் மெரிட்டோரியஸ், இன்னும் கொஞ்சம் அதாவது எக்ஸலண்ட்டுக்கு கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான். 0.70லேருந்து 0.79 வரைக்கும் மிடில் ஆவரேஜ், அதாவது ஐடியலி அக்செப்டபிள் கேட்டகரிஸில் இருக்குது. 0.60லேருந்து 69 வரைக்கும் மெடிக்கோர், அதாவது ஃபேர், ஓரளவுக்கு ஓகே, சம்வாட் ஓகே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அப்போ 0.50க்கு கீழே வந்தது அப்படின்னாலே அது வந்து கமாண்டபிளுக்கு போயிடும். அதுக்கு நம்ம வந்து கொஸ்டின் பண்ணணும். அப்போ ஆர்டிகல்ஸில் வந்து வேறு ஏதாவது எக்ஸிஸ்டிங் ஆர்டிகல்ஸில் அது யூஸ் பண்ணியிருக்கிறாங்களா, அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா, ஆர்டிகல் சப்போர்ட், தியரிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கான்றதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே 0.50 கீழே இருக்குது அப்படின்னா அன்அக்செப்டபிள் கேட்டகரிஸ், அதை வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அந்த ரிசல்ட் வந்து. அதாவது அந்த கொஸ்டினை வந்து இப்போ ஏதாவது காம்பினேஷன் ஆஃப் கொஸ்டினில் 2 காம்பினேஷன் ஆஃப் கொஸ்டின்ஸில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னும் போது ரிசல்ட் வரும்போது அந்த காம்பினேஷன்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு டிசிஷனுக்கு வரலாம். அதே மாதிரி எப்பவுமே ஒரே ஒரு இண்டிவிஜுவல் டிசிஷனை வச்சு நம்ம எடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து கேஎம்ஓ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.50க்கு கீழே வந்துடுச்சு அதனால ரிஜெக்ட் பண்ணிடும் சொல்லிட்டு 3 காம்பினேஷனையும் நம்ம செக் பண்ணுவோம். இன்கேஸ் இந்த கேஎம்ஓ டெஸ்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா பார்ட்லெட் டெஸ்ட் வந்து சிக்னிஃபிகன்சி வந்து செக் பண்ணுவாங்க. ஃபேக்டர் லோடிங்கோட இது வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட். அப்போ இந்த 3 காம்பினேஷனையும் செக் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்றதுனால 2 பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் போது இப்போ காமன் ஐடியாலஜி ஜென்ரலி அக்செப்டட் என்னவோ அது மாதிரி நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே டெஸ்ட் எல்லாமே அப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணுறீங்கன்னா 2 டெஸ்ட் 3 டெஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நார்மாலிட்டி டெஸ்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கொல்மேக்ரோ சஃபிரோ வந்து டெஸ்ட் வந்து இருக்கும். அப்போ இன்கேஸ் கொல்மேக்ரோ டெஸ்ட் வந்து காமனாக அக்செப்டபிள் ஆகலை அப்படின்னா சஃபிரோ டெஸ்ட் வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா எடுத்துப்பாங்க நார்மாலிட்டிக்கு. அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே 3 ஆப்ஷன்ஸில் வந்து இருக்கும்போது ஒன்று ஃபெயில் ஆனாலும் ரிமைனிங் இருக்கக்கூடியதை வச்சு அது சப்போர்ட் பண்ணுதான்றதை வச்சு ஃபைனல் கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுப்போம். அதுக்கடுத்தது பார்லெட் டெஸ்ட் வந்து சிக்னிஃபிகன்ஸ்க்காக நம்ம, அதாவது சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா இல்லையன்றதை செக் பண்ணிக்கிறதுக்காக இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். இது நம்ம நார்மலாக நம்ம ரெக்ரேஷன் அனாலிசிஸில் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதாவது சிக்னிஃபிகன்ஸ் 2 வேரியபிள்ஸுக்கும் இருக்கா, அதாவது பி வேல்யூ வந்து சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ 0.05 விட கம்மியாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா சிக்னிஃபிகன்ஸியாக இருக்குது. இன்கேஸ் பி வேல்யூ வந்து 0.05 விட அதிகமாக இருக்குது அப்படின்னா இன்சிக்னிஃபிகண்ட் இல்லை நோ சிக்னிஃபிகன்ஸ் கேட்டகரிஸில் இருக்குது. அதே பேட்டர்னில் தான் இதுவும் வந்து, அதாவது ஹைபாத்திசிஸ் டெஸ்டிங் பேட்டர்னில் தான் இது வந்து இருக்கும். இதுக்கு வந்து த்ரெஷோல்டு லிமிட் வந்து அப்படி தான். ஸோ அதாவது பி வேல்யூ கம்பேரிசன் சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பார்லெட் டெஸ்ட் வந்து எதுக்காக எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸில் யூஸ் பண்ணுறாங்கன்றத பார்ப்போம். ஈக்குவாலிட்டி ஆஃப் வேரியன்ஸ், அதாவது ஹோமோஜெனிட்டி, வேரியன்ஸ் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது, நார்மல் ஆவரேஜ், பாப்புலேஷன் ஆவரேஜோ சாம்பிள் ஆவரேஜோ அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து வேரி ஆகக்கூடிய டேட்டா, ஆக்சுவல் டேட்டாவுக்கும் ட்ரூ பாப்புலேஷனுக்கும் கலெக்டட் டேட்டாவுக்கும் இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸ் வந்து ஒரே டைரக்ஷனில் இருக்கா இல்லை அது வந்து ஹெட்ரோஜினியஸாக வெவ்வேறு மாதிரி பிரிச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ இந்த ஹோமோஜினிட்டி ஆஃப் வேரியன்ஸ் இதுக்கு வந்து இந்த லெவனன்ட் டெஸ்ட்டும் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஃபேக்டர் அனாலிசிஸ் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்ட்லெட் டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக வந்து யூஸ் பண்ணிக்கிறது வேரியன்ஸோடைய ஈக்குவாலிட்டி, ஹோமோஜினிட்டியை செக் பண்ணிக்கிறதுக்காக. அதுக்கடுத்தது ஸ்பெர்சிட்டி இன் ஃபேக்டர் அனாலிசிஸ், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், அதாவது காம்ப்ளெக்ஸ் டேட்டா வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும், ஸ்ப்ரெட் ஆகும் அப்படியே பார்த்தீங்கன்னா. அப்போ அந்த ஸ்ப்ரெட் ஆகும்போது லேட்டன் வேரியபிள்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், மீடியேட்டிங், மாடரேட்டிங் வேரியபிள்ஸ், டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹிடன் வேரியபிள்ஸ், லேட்டன் வேரியபிள்ஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும்போது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ளெக்சிட்டி வரும். அப்போ அதை வந்து பர்ஃபெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த பார்லெட் டெஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ஃபேக்டர் அனாலிசிஸில் ஒரு ஒன் ஆஃப் த மெயின் அனாலிசிஸ் ஸ்கோராக வந்து இருக்கும்.
இந்த ஒரு டெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இமேஜின் டென்டல் கேர் பிராண்டு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்கீங்க. கோல்கேட், சென்சோடைன் 2 இருக்கு. இதில் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் 7 பாயிண்ட் லிக்கர் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஐ பை டூத் பேஸ்ட் டு ப்ரிவென்ட் கேவிட்டிஸ், தட் கிவ்ஸ் மீ ஷைன் டீத். அதுக்கடுத்தது கம் இஸ் வெரி இஸ் மை டாப் ப்ரையாரிட்டி, த ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் மை பிரெத். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3, 4, 5 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. இதை எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் த பிராண்ட் கேன் குரூப் தீஸ் இண்டிவிஜுவல் ரேட்டிங் இன்டு கேட்டகரிஸ், ஹெல்த் கான்சியஸு, காஸ்மெட்டிக் ஃபோக்கஸ்டு, பார்லெட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறாங்க. ஒன்று ஹெல்த் கான்சியஸு, காஸ்மெட்டிக், அதாவது ஹெல்த்துக்காகவோ இல்லை அது வெறும் சும்மா ஒரு இதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இதில் வந்து ரன் பண்ணி பார்க்குறாங்க. அதாவது அது எப்படி ரன் பண்ணுறாங்கன்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போதைக்கு சும்மா எக்ஸாம்பிளுக்காக இன்கேஸ் நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது பார்லெட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ வரும். அந்த பி வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.05 விட கம்மியாக இருக்குது அப்படின்னா ஓகே, அப்போ இந்த 5 கொஸ்டின் நம்ம மெர்ஜ் பண்ணி நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து சொல்கிறாங்க, பிராண்ட் கேன் மூவ் ஃபார்வர்ட் டு ஃபேக்டர் அனாலிசிஸ் டு கிரியேட் டார்கெட்டட் ஆட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சென்டிங் ஒன் செட் ஆஃப் ஆட்ஸ் அபவுட் ஸ்டெயின் ரிமூவல் டு த காஸ்மெட்டிக் செக்மெண்ட், அனதர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனாமல் ரிப்பேர் டு த ஹெல்த். அப்போ ரெண்டு கேட்டகரிஸில் நம்ம கொஸ்டினை செக்ரிகேட் பண்ணி ரன் பண்ணும்போது நம்மளுக்கு பாசிட்டிவாக ரிசல்ட் வந்ததுன்னா அதே தீமில் வந்து எடுத்துப்போம். இன்கேஸ் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து நம்மளுக்கு இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது அப்படின்னும் போது அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். அதாவது பி வேல்யூ வந்து 0.05 விட அதிகமாக இருக்கக்கூடிய கொஸ்டின் பேட்டர்னை நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இஎஃப்ஏ எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸில் வந்து ஃபேக்டர் லோடிங் வந்து ஒரு முக்கியமான ஒரு தீம். அது என்னன்னு சொல்லிட்டு ஒரு தடவை நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஃபேக்டர் லோடிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லைக் கார்லேஷன் டெஸ்ட் மாதிரி தான். 2 வேரியபிள்ஸுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் டைரக்ஷன்ஸை வந்து நம்ம எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கிறதுக்காக. அதே மாதிரி தான் இந்த ஃபேக்டர் லோடிங். இது வந்து எதாவது மல்டிபிள் டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணும்போது இதில் வந்து ஒரு கோர் கான்செப்ட் இந்த அது கார்லேஷன் தான். அந்த அட்வான்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் கார்லேஷன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த அட்வான்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் கார்லேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கார்லேஷன் லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலும் பிரச்சனை வந்துடும். அப்போ மல்டி கோலினியாரிட்டி ப்ராப்ளம் வந்துடும். மல்டி கோலினியாரிட்டி அப்படின்னா அதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளும் இன்னொரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடியது. அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஏன்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து அக்யூரேட்டாக வராது. அந்த மாதிரி இருக்கக்கூடியதை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு அட்வான்ஸ் ஃபார்ம் ஆஃப் கார்லேஷன் எஃபெக்ட் வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டர் லோடிங் அப்படின்றது. இந்த ஃபேக்டர் லோடிங்கோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெஷோல்டு லிமிட்டட் எது வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் நம்மளுக்கு ஃபேக்டர் லோடிங்கோட ரிசல்ட் வந்து 0.70க்கு மேலே வந்து ஈக்குவலாகவோ இல்லை அதுக்கு மேலே அபவ் கிரேட்டர் தன் கேட்டகரியில் இருக்குன்னா எக்ஸலண்ட்னு அர்த்தம். இதே 0.50லேருந்து 0.69 வரைக்கும் குட் அக்செப்டபிள், அதாவது ஐடியலி அக்செப்டபிள்னு அர்த்தம். 0.40லேருந்து 0.49 வரைக்கும் அதாவது ஐடியலுக்கு மேலே ஆவரேஜுக்கு மேலே அப்படின்னு அர்த்தம். அதாவது இது வந்து சேஃபர் ஜோன். 0.50லேருந்து 6.9 வரைக்கும் நோ கமெண்டபிள் அந்த மாதிரி கேட்டகரிஸில் வரும். 40லேருந்து 4.9 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டபிள் வித் அக்செப்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது கமெண்ட் அதை வந்து நம்ம என்ன ரீசன் சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சம் வாட் ஓகே அப்படின்ற மாதிரி. அதுக்கு கீழே வந்து அதாவது நம்ம வந்து 30லேருந்து 39 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்டபிள் கேட்டகரிஸில் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் லோடிங்கோடைய த்ரெஷோல்டு லிமிட்டு. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இஎஃப்ஏ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மெயின் ஸ்டடி டேட்டா கலெக்ஷனுக்கு அப்புறமேட்டு தான் ரன் பண்ணுவாங்க. இன்கேஸ் நம்ம ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டினரில் வந்து கொஞ்சம் ரிஃபைன் பண்ணிக்கிறதுக்காக ஸ்கேல் டேட்டாஸ்லாம் வச்சு நம்ம ரிஃபைன் பண்ணிக்கிறதுக்காக அதை கொஞ்சம் இன்கேஸ் கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னா அந்த கிளாரிட்டிக்காக என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு பைலட் ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த பைலட் ஸ்டடியில் இருக்கக்கூடிய டேட்டா வச்சு நம்ம எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ஃபேக்டர் அனாலிசிஸ் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் நம்மளுக்கு ஃபேவரபுளாக வரலன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எத்திக்கலி நம்ம அந்த கொஸ்டினர் ஏதாவது ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது எவ்வளோ மினிமம் டேட்டா இருந்தால் நம்மளால் வந்து ஃபேக்டர் அனாலிசிஸ் ரன் பண்ண முடியும். எஸ்பிஎஸ்சியில் நம்ம எவ்வளோ டேட்டா போட்டாலும் அது வந்து நார்மலாக கம்மியாக போட்டாலும் அது ரிசல்ட் வரும். ஆனால் பட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அக்செப்டபிள் ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் அக்செப்டபிள் வந்து 100 ரெஸ்பாண்டன்ட் வந்து நம்ம வச்சு நம்ம ரன் பண்ணணும். இல்லை ஓரளவுக்கு ஓகே சேஃபர் சைடில் நம்ம ரன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஐடியல் சாம்பிள் சைஸ் வந்து 150லேருந்து 300 வரைக்கும். இன்னும் கொஞ்சம் அதுக்கு மேலே அபவ் 300 வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அதில் எந்த ஒரு இதுவும் கமாண்டும் கிடையாது. நம்ம ஃபுல்லி அக்செப்டபிள் கேட்டகரிஸில் நமக்கு வந்துடும். அதே மாதிரி ரூல் 3ல வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் டு ரெஸ்பாண்டன்ட் ரேஷியோ, அதாவது நம்ம லிக்கெட் ஸ்கேலோ இல்லை இன்டர்வல் ஸ்கேல் எனி அதர் ஸ்கேலோ நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூல் 1 மினிமம் 5 ரெஸ்பாண்டன்ட் பெர் ஐட்டம். ஒரு ஐட்டம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் ஒரு தீம் சர்வீஸ் குவாலிட்டி எடுத்துக்கிறீங்கன்னா அதில் கொஸ்டின் ஐட்டம்ஸ் வந்து 5 இருக்கணும்னு அர்த்தம். ப்ராடக்ட் குவாலிட்டி எடுத்துக்கிறீங்கன்னா அதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு
5 அது மினிமம் 5 வந்து இருக்கணும்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது ரூல் ரெக்கமெண்டட் 10 ரெஸ்பாண்டன்ட் பெர் ஐட்டம்ஸ். இன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு ஐடியலி அக்செப்டபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ரெஸ்பாண்டன்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில வந்து ஒரு இதுக்கு வந்து அதாவது ஒரு தீமுக்கு வந்து ஒரு 10 அட்லீஸ்ட் 10 பேராவது இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹேவ் 20 கொஸ்டினர் இன்கேஸ் நம்மக்கிட்ட வந்து 20 கொஸ்டினர் இருக்கிறாங்கன்னா ஒரு கொஸ்டினருக்கு வந்து 5 ரெஸ்பாண்டன்ட் இருக்கிறாங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கொஸ்டின் என்கிட்ட வந்து 20 கொஸ்டின் இருக்குது. அந்த 20 கொஸ்டினுக்கு வந்து ஒவ்வொரு 5 கொஸ்டினுக்கும் ஒரு தீம் வச்சிருக்கிறோன்னு வச்சுப்போம். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து எனக்கு அட்லீஸ்ட் 5 ரெஸ்பாண்டன்ட் வந்து இருக்கணும். அப்போ என்கிட்ட 20 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து 100 ரெஸ்பாண்டன்ட். அப்போ மினிமம் ரிக்வயர்டு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரெஸ்பாண்டன்ட். அதே ரெக்கமெண்டட் அப்படின்னா அதாவது நம்மளுக்கு வந்து சேஃபர் ஜோனில் வந்து இருக்கிறோம் அப்படின்னும் போது ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஒரு 10 கொஸ்டின் அதாவது 10 ரெஸ்பாண்டன்ட் இருக்கிறாங்கன்னா ஒரு 200 ரெஸ்பாண்டன்ட் வந்து சேஃபர் சைடு யாருமே வந்து குறை சொல்ல முடியாத கேட்டகரிஸில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சம் ரிசர்ச்சர்ஸ் சஜெஸ்ட் அதாவது ஒரு காமனாக இருக்கக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா 300 வந்து குட், 500 ப்ளஸ் அதுக்கு மேலே வந்து இருக்குது அப்படின்னா ஓகே அதில் எதுவும் நியூட்ரலைஸ் அதாவது சேஃபர் ஜோனில் இருக்கிறோன்னு அர்த்தம். 100 1000 1000க்கு மேலே போகுது அப்படின்னா எக்ஸலண்ட் அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்க அவ்வளோ ரெஸ்பாண்டன்ட் டேட்டா வச்சு நம்ம ரன் பண்ணால் தான் ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கும்னு அர்த்தம். எதுக்காக சாம்பிள் சைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸை வந்து நம்ம இது பண்ணும்போது தான் அதை கன்சைஸ் பண்ணும்போது சுருக்கும் போது நம்மளுக்கு ஒரு எஃபெக்டிவ் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஃபேக்டர் லோடிங் நிறைய நம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டன்ட் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது டேட்டா வந்து நம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டன்ட் வந்து அதிகமாக இருக்கிறத நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது தான் ஃபேக்டர் லோடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சேஃபர் ஜோனில் வந்து கிடைக்கும். கம்யூனாலிட்டி ஸோ கம்யூனாலிட்டி அப்படின்றது வந்து இந்த ரிசர்ச் அனாலிசிஸ் ரெஃபர்ஸ் டு த ப்ரொபோர்ஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் வேரியஸ் தட் இஸ் எக்ஸ்பிளைன்ட் வித் காமன் ஃபேக்டர். ஃபேக்டர் அனாலிசிஸில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு 5 or 7 கொஸ்டின்ஸ் எல்லா கொஸ்டினும் கம்பைன் பண்ணும்போது அதை ஜெனரலைஸ் பண்ணுறது வந்து பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கிறதுக்காக இருக்கிறது தான் கம்யூனாலிட்டி. ஸோ ஹவ் வெல் த வேரியபிள் ஃபிட்ஸ் வித்தின் த எக்ஸ்ட்ராக்டட் ஃபேக்டர்ஸ். நம்ம எந்தெந்த தீமெல்லாம் நம்ம தனியாக பிரித்து வச்சிருக்கோமோ கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறோமோ அந்த தீமுக்கு கீழே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ் குவாலிட்டி அது தீமுக்குள்ளே ஒரு 7 கொஸ்டின்னா அதை கரெக்டாக அதை டிஃபைன் பண்ணுதா அப்படின்றத வந்து செக் பண்ணுறது. ப்ராடக்ட் குவாலிட்டி கீழே ஒரு 7 or 8 கொஸ்டின் இருக்குன்னா அது எல்லாமே பர்ஃபெக்டாக அந்த ப்ராடக்ட் குவாலிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக. இப்போ நம்ம இந்த ஆர்டிகல்ஸில் சொல்லியிருக்கக்கூடிய வேரியபிள்ஸு தீம் என்னென்ன டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வச்சு நம்ம வந்து ஓனாக வந்து ஒரு டேட்டா வந்து நம்ம எடுத்து அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக எப்படி வருது அப்படின்றத ரன் பண்ணி பார்ப்போம் எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ஃபேக்டர் அனாலிசிஸில். என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்றத பார்ப்போம். பிரின்சிபல் ஆக்சிஸ் ஃபேக்டரிங், ஃபேக்டர் லோடிங் மேட்ரிக்ஸு, அப்ளிக் ரொட்டேஷன்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ஃபேக்டர் அனாலிசிஸில் இந்த பேப்பரில் அதாவது இப்போ நம்ம காமிச்சோம் பார்த்திங்களா அந்த பேப்பரில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து இந்த பேப்பரில் எதெல்லாம் சொல்லலை அப்படின்னு பார்த்தோன்னா கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸில் வந்து ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் ஃபிட் இண்டிகேட்ஸ் இந்த ரிஷ்மா ஜிஎஃப்ஐ சிஎஃப்ஐ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணலை மாடல் டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க் இதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இந்த பேப்பரில் வந்து ஃபேக்டர் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்குது அந்த ஸ்கேல் ஆல்ரெடி பழசு வந்து இது பண்ணுறோம் அதை வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் ஃபேக்டர் அனாலிசிஸ் ரன் பண்ணதுக்கப்புறமேட்டு அதை எப்படி நம்ம ரிஃபைன் பண்ணலாம், ஃபைனலாக வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து கொடுக்கலாம் அந்த ஃபைனல் ஸ்கேலை மட்டும்தான் இந்த ஆர்டிகல்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து பழைய பேப்பர், இன்னொரு புதுசாக அப்டேட்டட் பண்ணியிருக்கக்கூடிய பேப்பரில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றதை பார்ப்போம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது வந்து பழைய பேப்பரு அதில் வந்து ஸ்கேல் இல்லைன்னு சொல்லிட்டு அது இதாகிடுச்சு. இப்போ புதுசாக நான் இப்போ ரீசெண்டாக காமிச்ச இந்த ஆர்டிகல்ஸு இப்போ இந்த ஆர்டிக்கலில் இருக்கக்கூடிய தீமை வச்சு நம்ம எப்படி எடுக்கலான்றதை பார்ப்போம். இந்த ஆர்டிகல்ஸில் வந்து என்னென்ன வேரியபிள்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆஃபரிங் வந்து ஒரு 4 இருக்குது. இன்னோவேஷன்ஸில் வந்து அதாவது ஒரு 4 இருக்குது. செக்யூரிட்டிஸ் அண்ட் ப்ரைவசியில் வந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. டெலிவரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் இருக்குது. வெப்சைட் டிசைனில் வந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை நம்ம எடுத்துப்போம். டேட்டா ஷீட்டோட வேரியபிள் எஸ்பிஎஸ்எஸில் வேரியபிள் வியூ ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடியில் வந்து நம்ம இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதாவது நம்ம இப்போ பார்த்த பார்த்தீங்கன்னா வெப்சைட் டிசைன், இன்னோவேஷன்ஸு, இந்த ப்ராடக்ட் ஆஃபரிங் இது எல்லாத்தையும் ஷார்ட் ஃபார்மில் இது பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுமே ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஐ கேச்சிங், ப்ரமோஷன்ஸ், இன்னோவேஷன் 1ல் லொக்கேஷன் பேஸ்ட் ஆஃபரிங், இன்னோவேஷன் 2 இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினும் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இருக்குது. இங்கே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல்ஸில் 5 பாயிண்ட் லிக்கர் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அப்போ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரிலேருந்து ஸ்ட்ராங்லி அக்ரி கேட்டகரிஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம இந்த வேரியபிள் ஷீட்டில் நம்ம மென்ஷன் பண்ணிப்போம்.
ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு வந்து மினிமம் 100 வந்து இருக்கணும் அட்லீஸ்ட் அப்படி சொன்னதுனால அந்த ரூல் படி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 100 ரெஸ்பாண்டன்ட் வந்து நம்ம ஒரு இதுக்காக வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எடுத்துருக்கிறோம் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக. ஸோ ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டேட்டா வந்து ஃபில்அப் பண்ணிட்டோம். ஸோ டேட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஐடி வேல்யூலேருந்து எல்லாமே இது பண்ணியாச்சு. லேபிள்ஸு வேல்யூஸ் அதேமாதிரி ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரிலேருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங்லி அக்ரி கேட்டகரிஸ் வரைக்கும் நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். அகைன் வந்து ஸ்கேல் வந்து ஐடி மட்டும்தான் நாமினல், மற்றதெல்லாம் 5 பாயிண்ட் லிக்கே ஸ்கேல். அதனால ஸ்கேல் ரோலில் வந்து மெஷர்மெண்ட்டில் வந்து ஸ்கேலாக நம்ம மாற்றிட்டோம். அடுத்தது டேட்டா வியூவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த 20 கொஸ்டினர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரிஃபைன் பண்ணது. நான் வந்து நிறைய அதில் வந்து நிறைய மல்டி கோலினியாரிட்டி ப்ராப்ளம் வந்து வந்தது. அதனால இது ரிஃபைன் பண்ணியிருக்கக்கூடியது. அதனால இந்த இடத்துல கம்மியாக இருக்குது. இதே வந்து ரிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எவ்வளோ ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத வந்து ஒரு தடவை பார்த்துக்குவோம். ரிஃபைன் பண்ணதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 வேரியபிள்ஸ் வந்து நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் ஐடி அதை தவிர்த்து மொத்தம் நம்மக்கிட்ட வந்து 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் நிறைய வந்து கோலினியாரிட்டி ப்ராப்ளம் வந்ததுனால ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரிஜினல் டேட்டா எடுத்து இது பண்ணலை. எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக ஜஸ்ட் ஒரு 100 டேட்டாஸை வச்சு நம்ம அப்ளை பண்ணதுனால அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது. ஸோ அப்போ அதனால் அந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 15 இல்லை 12 கொஸ்டினை வச்சு நம்ம வந்து ரன் பண்ணியிருப்போம். அது எப்படி அந்த இப்போ மல்டி கோலினேட்டிவ் ப்ராப்ளம் எப்படி வந்ததுன்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ப்ராப்ளத்தோட ரன் பண்ணும்போது எப்படி அவுட்புட்டில் வார்னிங் காமிக்கும், அந்த வார்னிங்கை வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவிலே நம்ம பார்த்துப்போம். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம இஎஃப்ஏ எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் எப்படி ரன் பண்ணலான்றது பார்ப்போம். இது வெறும் எக்ஸ்பெரிமெண்ட்ன்றதுனால கார்லேஷன்லாம் எதுவும் செக் பண்ணாமல் டைரெக்டாகவே அப்ளை பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல வந்து நான் ஆல்ரெடி ரன் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு தடவை ராங்காக வந்தது. அப்புறம் திருப்பி அகைன் அப்புறமேட்டு கார்லேஷன் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை ரிஃபைன் பண்ணியிருப்பேன். அதே பேட்டர்னில் திரும்ப ஒரு தடவை நம்ம பார்த்துக்கலாம். அப்போ இதில் கொடுத்துருக்கக்கூடிய சீக்வன்சிங் ஆர்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபேக்டர் அனாலிசிஸ்க்கான டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அனாலிசிஸில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமென்ஷன் ரிடக்ஷன் அப்படி சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டார்ஸ் இதை நம்ம கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் வரும். இதில் கஸ்டமர் ஐடியை தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய 20 வேரியபிள்ஸையும் நான் வந்து வேரியபிள் காலத்தில் எல்லாத்தையுமே வந்து மூவ் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டெப் 4 டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இந்த டிஸ்கிரிப்டிவ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து யூனிவேரியட் டிஸ்கிரிப்ஷன், இனிஷியல் சொல்யூஷன்ஸு, கேஎம்ஓ அண்ட் பார்லெட் டெஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம டிக் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸு. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து அது டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். அடுத்தது ஸ்டெப் 5 வந்து எக்ஸ்ட்ராக்ஷன்ஸில் என்னெல்லாம் பண்ண சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அதில் வந்து கார்லேஷன் மேட்ரிக்ஸு பேஸ்ட் ஆன் ஈஜின் வேல்யூ இது வந்து கிரேட்டர் தென், அதாவது ஈஜின் வேல்யூன்றது ஒரு ஸ்டாண்டர்ட் லிமிட்டு. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இந்த கிரேட்டர் தென் 1க்கு மேலே வந்து இருக்கணும். இன்கேஸ் கம்மியாக இருந்ததுன்னா அது ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸ்க்ரீ பிளாட்ன்றது நார்மல் நம்ம இந்த ஃப்ளாட் மாதிரி தான், கியூ பிளாட் மாதிரி தான் இருக்கும். அன்ரோட்டேட்டட் ஃபேக்டர் சொல்யூஷன்ஸ் இதெல்லாம் பேசிக்காக நம்ம கிளிக் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். இதெல்லாம் வந்து என்னதுன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்க்குள்ளே மேக்ஸிமம் இட்ரேஷன்ஸ் வந்து கன்வர்ஜென்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாகவே 25 இருக்குது. அதில் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஈஜின் வேல்யூனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். இந்த ரிசர்ச் அண்ட் பர்டிகுலர்லி இன் மல்டிவேரியட் டேட்டா அனாலிசிஸ் லைக் ஃபேக்டர் அனாலிசிஸ், பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஈஜின் வேல்யூ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா the amount of variance explained by this specific factor or component. அதாவது ஒரு பர்டிகுலர் தீமை வச்சு நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது அது கரெக்டாக ஃபிட் ஆகுது அப்படின்றத வந்து செக் பண்ணுறது. இது எதுக்காக முக்கியமானு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேட்டகரிஸுக்கு இப்போ ப்ரைஸ் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் ரிலேட்டடாக ஒரு 5 to 7 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த காமனாக அந்த ப்ரைஸ் ஆஃபரிங் அப்படின்ற அந்த காமன் தீமை அந்த 7 கொஸ்டினும் கரெக்டாக ரிலேட் பண்ணுது அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்க்குறதுக்காக இருக்கிறது தான் ஈஜின் வேல்யூ. ஈஜின் வேல்யூ நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு வந்து கெய்சர் கிரைட்டீரியான்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் வந்து த்ரெஷோல்டு லிமிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அதாவது கிரேட்டர் தென் லெஸ் தென் அவ்வளோ தான். இப்போ நம்மளுக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து கிரேட்டர் தென் 1க்கு மேலே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்ததுனாலே அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ லெஸ் தென் 1 வருதுனாலே அதை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம ரிஜெக்ட் பண்ணிடணும். ஸோ அப்போ ஈக்குவல் 1 வந்து ப்ராப்பராக வந்து வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ வைல் த கிரேட்டர் தென் 1 ரூல் இஸ் டிஃபால்ட் இஸ் மெனி சாஃப்ட்வேர்ஸ் இது வந்து இது பண்ணிக்கிறது. அப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக 1 வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் வந்ததுன்னா என்ன சொல்லிட்டு நம்ம அதுக்கடுத்து சப்சிக்வெண்ட்டாக வரக்கூடிய வீடியோஸில் அந்த ஆப்ஷன்ஸ் வரும்போது நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி எல்லாமே ஒரு கம்பைன்டு டிசிஷனாக தான் இருக்கும். வெறும் ஈஜின் வேல்யூ வச்சு ஒரு அக்செப்டன்ட் இல்லை ரிஜெக்ஷன் அப்படின்ற கேட்டகரிஸில் வராது. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம ஸ்க்ரீ ஃப்ளாட்டை வந்து செக் பண்ணி பார்க்கணும். அது வந்து கியூ ஃப்ளாட் மாதிரி தான் இருக்கும்.
அதுக்கு குமுலேட்டிவ் வேரியன்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 60% அதுக்கு மேலே இருக்கக்கூடியது வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். பேரலல் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வச்சு நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். அதாவது அட்வான்ஸ்டு மெத்தட் கம்பேர், அது ஈஜின் வேல்யூ தவிர்த்து ரிமைனிங் வந்து கம்பேரிசனுக்கு இதை எடுத்துக்கலாம். அந்த இன்கேஸ் ஈஜின் வேல்யூ உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சுனாலும் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 3 கேட்டகரிஸில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜென்ரலி அக்செப்டபிள் கேட்டகரிஸில் அதை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அதாவது மொத்தமாக கலெக்டிவ் டிசிஷனுக்கு நம்ம இது ஒன்று, அதாவது ஈஜின் வேல்யூன்றது கலெக்டிவ் டிசிஷனில் ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துப்போம். இந்த ஈஜின் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸில் வந்து அது தேவைப்படாது. அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபிட் இண்டைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது, அதை யூஸ் பண்ணுவாங்க. RMSE அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. இதெல்லாம் நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆப்ஷன்ஸில், இந்த ரொட்டேஷன் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேரி மேக்ஸ் வந்து எடுப்போம். மற்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு அது தேவை. ஆப்ளிமம் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அதாவது டிஃபால்ட் இந்த பேப்பரில் வந்து வேரி மேக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுமாதிரி டிஃபால்ட் அனாலிசிஸ்க்கு வந்து இது யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. இதோட டீட்டெயில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தடவை பார்த்துப்போம். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த SPSS சாஃப்ட்வேரில் ரன் பண்ணக்கூடிய ரொட்டேஷன் மெத்தடு. அதில் வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் ரொட்டேஷன்ஸில் வந்து ஒரு 3 கேட்டகரிஸில் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஆர்த்தகனல் ரொட்டேஷன், அதாவது நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வேரி மேக்ஸ். இது காமனாக யூஸ் பண்ணுறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ஸ், அதாவது நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேக்டர்ஸும் வேரியபிள்ஸும் தீமும் வந்து தனித்தனியாக இருக்கும்போது அப்போ நம்ம வேரி மேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், வைடாக யூஸ் பண்ணக்கூடியது. அப்ளிக் ரொட்டேஷன்ஸ் அப்படின்றது வந்து ஃபேக்டர்ஸ் ஆர் கார்லேட்டட், அதாவது நம்ம இண்டிபெண்டன்ட் தனித்தனியாக இல்லாமல் ஒன்னோடு ஒன்று அது வந்து என்ன பண்ணுறோம்னா ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கிறது. அதில் அப்ளிமின், ஃப்ரோ மேக்ஸ் இந்த ரொட்டேஷன் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன டிஃபரன்ஸ் வந்து நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிமின் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிமின், ப்ரோ மேக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன்று அப்ளிமின் வந்து ஸ்லோவராக இருக்கும். ப்ரோ மேக்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது அதாவது இது ரெண்டுமே வந்து கார்லேஷன், அதாவது ஃபேக்டர் கார்லேஷன் இருக்குதா, கார்லேட்டட் ஃபேக்டர்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ப்ரோ மேக்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிமின் வந்து கொஞ்சம் ரொம்ப அக்யூரேட்டாக ரிசல்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிகபிள் அப்படின்றது. அகாடமிக் ரிசர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிமின் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ப்ரோ மேக்ஸ் வந்து ப்ரொஃபஷனலாக பெரிய அளவில் டேட்டா செட் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதாவது இது வந்து மெத்தட், சாஃப்ட்வேர் கிடையாது. அந்த ஃபேக்டர் அனாலிசிஸை வந்து ரன் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் அப்படின்னு இருக்கும். எப்போ யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வேரி மேக்ஸ் வந்து ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ஸ்டடி, மார்க்கெட்டிங் ரிலேட்டட் இப்போ நம்ம எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பேசிக் ரிலேட்டட் ஒரு பேப்பர் போடுறோம் அந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிப்போம். அப்ளிமின் அப்படின்றது வந்து கார்லேட்டட் ஃபேக்டரு, ஏதாவது ரெண்டு நம்ம வேரியபிள்ஸ்க்கு ஒன்று ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னும் போது அதை பொறுத்து வந்து உங்களுக்கு மாறும். அப்போ அந்த டைமில் வந்து இந்த ப்ரோ மேக்ஸ் அப்ளிமின் அப்படின்ற ரொட்டேஷன் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்மளோட பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஈஜின் வேல்யூ யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து வேரி மேக்ஸ் சாஃப்ட்வேர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதாவது ரொட்டேஷன் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதேமாதிரி நம்ம எடுத்துக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்லேஷன் மேட்ரிக்ஸ் வந்து இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் வேரி மேக்ஸ் இந்த ஆர்த்தகனல் ரொட்டேஷன் வந்து அப்போ இண்டிபெண்டன்ட் ஃபேக்டர்ஸை வச்சு நம்ம ரன் பண்ணுறதை நம்ம அசியூம் பண்ணி அதை எடுத்துக்கிறோம். அடுத்தது இந்த ஸ்கோர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கோர் ஆப்ஷன் வந்து என்னென்னா நம்ம ரன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு புதுசாக ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் ஆகும். நியூ வேரியபிள்ஸ் ஃபேக்டர் 1 ஃபேக்டர் 2 சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அதோடைய ஸ்கோர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து அதில் காமிக்கும். அதனால் அது வந்து நம்ம தனியாக வந்து நம்ம என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எதுவுமே ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை, அதை நம்ம பிளாங்காக விட்டுருவோம். இல்லை புதுசாக வந்து நம்ம வேரியபிள்ஸை அதுக்கப்புறமேட்டு ரன் பண்ணதுக்கப்புறமேட்டு வந்து இருக்கக்கூடிய அந்த ஃபேக்டர் வேரியபிள் வச்சு நம்ம அதுக்கடுத்த ப்ரொசீஜருக்கு வந்து வருவோம். இப்போ நம்ம பேசிக் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்றதுனால இந்த ஸ்கோர்ஸ் வந்து இப்போதைக்கு தேவையில்லை. அப்போ எப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதர் தென் பேசிக், நம்ம நார்மலாக வந்து வெறும் வேலிடேஷன் இதுக்கு செக் பண்ணிக்கிறதுக்காக மட்டும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா தேவையில்லை. இதே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரேஷனல் செம் அனாலிசிஸ் இந்த மாதிரி நம்ம இது பண்ணும்போது இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வச்சு ரன் பண்ணும்போது நம்ம அப்போதைக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து வீடியோ அடுத்த இதில் பார்க்கலாம். நம்மளுடைய பர்பஸ் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டா வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக வெறும் ஸ்கேல் வேலிடேஷனுக்காகவும் லோடிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கா அந்த தீம் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறதுக்காக மட்டும் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் மட்டும் இது பண்ணும்போது நம்ம ஸ்கோர் வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நம்ம பேசிக் மட்டும் பண்ணுறதுனால ஸ்கோர் வந்து நம்ம எடுக்கலாம். அடுத்தது நம்மளுடைய பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வேரியபிள்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இப்போ ஒரு ஜெண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் மட்டும் நம்ம எடுத்துப்போம். அந்த மாதிரி இல்லை ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி பர்டிகுலரைஸாக ஒரே ஒரு
இது மட்டும் அனாலிசிஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி, அதாவது ஃபில்டர் பண்ணி நம்ம பார்க்கறதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செலக்ஷன் வேரியபிள்ஸ். அத மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். மத்தது எல்லாத்துக்கும் இது பண்ணும்போது, ஸ்டடி பண்ணும்போது பர்ட்டிகுலரா இத மட்டும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. அதுக்கு மட்டும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அந்த ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து சொல்றதுக்காக யூஸ் பண்றது செலக்ஷன் வேரியபிள். இந்த பேப்பர்ல காமனா யூஸ் பண்ணியிருக்கிறதுனால, எல்லாத்தையும் மொத்தமா எஃபெக்ட் நம்ம கண்டுபிடிக்கிறதுனால, ஸ்பெசிஃபிக் செலக்ஷன் வேரியபிள் வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம இன் கேஸ் வந்து எல்லா வேரியபிள்ஸுக்கும் சொல்லாம, ஒரு 2 காமன் இப்ப பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆஃபரிங் ஒரு 4 கொஸ்டின் இருக்குன்னா, அதையும் நம்ம ஜெண்டரையும் கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப இது வந்து எல்லாத்துக்குமான ஃபேக்டார் லோடிங் வந்து தீம் கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு பேசிக் செக் பண்றதுனால, நம்மளுக்கு வந்து செலக்ஷன் வேரியபிள் இப்போதைக்கு ரிக்வயர்மென்ட் தேவையில்ல. அடுத்தது இனிஷியலா நம்மகிட்ட இருக்கிற அந்த 20 கொஸ்டினோட இதுவும் வந்து நான் ரன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபேக்டர் அனாலிசிஸ்ல வந்து பாசிட்டிவ் டிஃபனிஷன் வந்து கிடைக்கல. நாட் பாசிட்டிவ்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பிரச்சனைன்னா, நிறைய வந்து மல்டி கோலினியாரிட்டி, ஹை கார்லேஷன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது அந்த லிமிட்டுக்கு மேல -1 +1 லிமிட்டுக்கு மேலேயே வந்து அதிகமா வந்துருச்சு. அப்ப நிறைய டூப்ளிகேஷன் வந்திருக்கிறதா வந்து ஒரு வார்னிங் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த வார்னிங் வந்து என்ன? அப்ப இந்த இன்கேஸ் வார்னிங் வந்தாலும் உனக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா, அந்த ரிசல்ட்ட எடுக்கலாமான்னா எடுக்கக்கூடாது. அப்ப அந்த வார்னிங்ஸ வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி நம்ம வந்து டேட்டா வந்து எத்திக்கலி அத வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சால்வ் பண்ணணும். அது என்னன்னு சொல்லிட்டு ஒரு தடவ பார்த்துப்போம். நம்ம டைரக்ட்டா கார்லேஷன் செக் பண்ணாம அப்படியே நம்ம ரன் பண்ணதுனால, நம்மளுக்கு வந்து கார்லேஷன் எஃபெக்ட்ல வந்து நெறைய டூப்ளிகேஷன்ஸ் வந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த ஃபர்ஸ்ட் இதுல ஃபேக்டர் அனாலிசிஸ்ல கார்லேஷன் மேட்ரிக்ஸ்ல நம்மளுக்கு பாசிட்டிவ் டெஃபினிட் தான் வரணும். இங்க நாட் பாசிட்டிவ் டெஃபினிட்ன்னு வந்திருக்குது. அப்ப அது பாசிட்டிவ் டெஃபினிட்டா வந்தா தான் நம்மளுடைய ரிசல்ட் கரெக்ட்ன்னு அர்த்தம். அப்ப நாட் பாசிட்டிவ் அப்படின்னும்போது என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இப்ப பாசிட்டிவ்னு வந்ததுன்னா வேலிட் கார்லேஷன் மேட்ரிக்ஸ் வந்து அதாவது காம்பினேஷன் ஆஃப் டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸோட காம்பினேஷன் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம். ஈவன் லேட்டன்ட் வேரியபிளோட காம்பினேஷனும் பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ, இப்போ நாட் பாசிட்டிவ் வந்து எரர் அப்பியர்ஸ். அப்போ ப்ராப்ளம் எரர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த எரர வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த எரர் எப்படிலாம் வந்திருக்கு? டூப்ளிகேட் வேரியபிள்ஸ். அதாவது நம்ம வந்து 2 வேரியபிள் எடுத்திருக்கோம். பிரைஸ் ஆஃபரிங் 1 அண்ட் 2 2தோட கம்பேரிசன்ஸ் வந்து இது வந்து நம்ம வெறும் சும்மா சாம்பிள் டேட்டா எடுத்ததுனால, அந்த கோடிங் பண்ணும்போது அந்த ரெஸ்பாண்டன்ட்ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கிற டேட்டா வியூஸ்ல வந்து நம்மளுக்கு நெறைய கோடிங் வந்து சிமிலாரிட்டி ஒரே மாரி இருக்கு 2த்துக்கும் அப்படி சொல்லிட்டு வெரி ஹை கார்லேஷன், மல்டி கோலினியாரிட்டி அதாவது +1 மைனஸ் வந்து எக்ஸாக்ட்டா 0.99 இந்த மாரி அதாவது நியரஸ்ட் 1 பெர்ஃபெக்ட் வந்து 1 அப்படின்ற மாரி வந்திருக்கிறது. அது மாரி வரக்கூடாது. அப்ப ஆல்மோஸ்ட் ஒரு 80 அந்த 70 ரேஞ்சில தான் இருக்கணும். அதுக்கு மேல வந்ததுனாலே அது ப்ராப்ளம். அதாவது 0.95க்கு மேல போச்சுனாலே மல்டி கோலினியாரிட்டி ப்ராப்ளம் வந்து வந்துரும். அப்போ இந்த பிரச்சனை இருக்கு. அதுக்கு அடுத்தது லைனியர் டிபெண்டன்சி. ஸோ, அப்போ ஒன் வேரியபிள் இஸ் எ பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் ஆஃப் அதர் வேரியபிள். அதாவது என்ன பண்றாங்க அப்படின்னா, வேரியபிள் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட் டிசைன் வந்து வெப்சைட் டிசைன் 1 அண்ட் 2 2 கொஸ்டின மெர்ஜ் பண்ணும்போது வெப்சைட் டிசைன் 4 வந்து பெர்ஃபெக்ட்டா 100% ஃபிட் ஆயிடுது. அப்ப இதுக்கும் பெர்ஃபெக்ட்டா சம்மந்தம் இருக்குது காம்பினேஷன்ஸ்ல. இப்போ வெப்சைட் டிசைன் 1, 2, 3 4 கொஸ்டின்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அப்ப அந்த 3 மட்டும் தான் டிஃபரெண்ட்டா இருக்கு. வெப்சைட் டிசைன் 1 அண்ட் 2 2த்துக்குமான டேட்டா வந்து மெர்ஜ் பண்ணும்போது எக்ஸாக்ட்டா வெப்சைட் டிசைன் 4 கொஸ்டினோடைய டேட்டாவும் ஒரே மாரி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ, அப்ப ரிசம்பிள்னஸ் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து லோ சாம்பிள் புவர் டேட்டா வேரியேஷன். நம்ம வெறும் என்ன பண்றோம் அப்படின்னா, 100 சாம்பிள்ஸ் தான் எடுத்திருக்கிறோம் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டேட்டா வேரியேஷன் அதாவது சென்ட்ரல் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? பாப்புலேஷன் மீன் இல்ல சாம்பிள் மீன். அதுலேருந்து நம்ம ஆக்சுவல் டேட்டாக்கும் அந்த ஆவரேஜ்க்கும் வந்து டிஃபரன்ஸ் வந்து பெரிய அளவுல வந்து இதாகுது. அதாவது டீவியேஷன்ஸ் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். மிஸ்ஸிங் இன்கரெக்ட் டேட்டா இதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் தான். எதனால வந்து இந்த நெகட்டிவ் வார்னிங் வருதுன்னு சொல்லிட்டு, பிளாங்க் செல், ராங் கோடிங். ஆனா நம்ம வந்து கோடிங் பிளாங்க் செல்லாம் எதுவும் வரல. பெர்ஃபெக்ட்டா எல்லாமே நம்மளுக்கு வந்து வந்துடுச்சு. பட் அப்ப இத தவிர்த்து மத்த ப்ராப்ளம் வந்திருக்கும். அத எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஆக்சுவலா இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றதுனால நம்ம டேட்டா ஷீட்ல போயிட்டு நம்ம என்ன பண்றோம், அந்த ரெஸ்பாண்டன்ட் வந்து 4 வச்சிருக்குது, 5ஆவோ, 3ஆவோ அந்த மாரி நம்ம மாத்திப்போம். அந்த மாரி நம்ம வந்து இது பண்ணுவோம். ஆனா அது வந்து அன்எத்திக்கல் ப்ரொசீஜர். எத்திக்கலி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த கொஸ்டினரையே வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ரிமூவ் பண்ணிக்கணும். எது எதெல்லாம் வீக்கா சப்போர்ட் பண்ணுதோ, அந்த கொஸ்டின்ஸ வந்து இப்போ பிரைஸ் ஆஃபரிங் 4 கொஸ்டின் இருக்குன்னா, ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து தியரிட்டிக்கல் சப்போர்ட்ல வீக்கா இருக்குன்னா, அத நம்ம ரிமூவ் பண்ணுவோம். அந்த மாரி கொஸ்டினரையே நம்ம ரிமூவ் பண்ணி தான் பண்ற மாரி இருக்கும். இல்ல நம்ம ரெஸ்பாண்டன்ட்ட வந்து யாரு ரெஸ்பாண்டன்ட்டோ, அந்த ரெஸ்பாண்டன்ட்ட வந்து நம்ம ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு எய்தர் கொஸ்டினர் இல்ல என்ன பண்ற அதாவது எய்தர் வேரியபிள் ஆர் ரெஸ்பாண்டன்ட். ஏதாவது அந்த மாரி இது பண்றது தான் வந்து எத்திக்கல். நம்ம ஆல்ரெடி ரெஸ்பாண்டன்ட் குடுத்திருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் வந்து இது பண்ணக்கூடாது. இப்போ 5 பாயிண்ட் லிகர் ஸ்கேல்ல வந்து பார்த்தீங்கன்னா,
3 வந்து நியூட்ரல்னு வச்சுப்போம். அப்போ 3 வந்து நீங்கள் 4 மாற்றுறீங்க அப்படின்னா அக்ரின்ற கேட்டகரிஸில் வந்துடும். அப்போ அது வந்து டேட்டா ஃபால்சிஃபிகேஷன் மேனிப்புலேஷன் ஆகிடும். அப்போ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அன்எத்திக்கல் ப்ராக்டிஸு. அதை பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் ரெஸ்பாண்டன்ட் என்ன கொடுத்துருக்கிறாரோ அந்த கொஸ்டின் ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை ரெஸ்பாண்டன்ட் கொடுத்த கொஸ்டின் ரெஸ்பாண்டன்ட்டையே ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து வேரியபிள்ஸ் ரிமூவ் பண்ணலாம். இல்லைன்னா வேற வந்து எத்திக்கல் மெத்தட்ஸ் வந்து இவங்களே கொடுத்துருப்பாங்க. அந்த எத்திக்கல் மெத்தட்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அனாலிசிஸில் கார்லேஷனில் பைவேரியேட் இருக்கும். அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்லேட்டில் பைவேரியேட் இருக்கும். இதில் வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். எல்லாத்தையும் நம்ம ரன் பண்ணி இதுக்கு வந்து நம்ம எந்த ஆப்ஷனும் கொடுக்க தேவையில்லை. டேரெக்டாகவே வந்து பியர்சன் டிஃபால்ட்டாக இருக்கும். அது ஓகே தான். டூ டெய்ல்டு ஓகேவாக இருக்கும். நம்ம ரன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் வரும். அதாவது கார்லேஷன் மேட்ரிக்ஸ் டேபிள் வந்து வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதெல்லாம் வந்து கார்லேஷன் மேட்ரிக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0.90 90க்கு மேலே போனாலே பிரச்சனை. 95ன்றதே வந்து இதுதான். இப்போ 0.90 90%க்கு மேலே போகிறதே ப்ராப்ளம் தான். அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும்னு அர்த்தம். அதுக்கடுத்து ரிமூவ் த வேரியபிள்ஸ். அந்த என்ன பண்ணுறோம்னா அந்த வேரியபிள்ஸை டெலீட் பண்ணிடணும். இம்ப்ரூவ் டேட்டா வேரியேஷன். அப்போ என்ன பண்ணுறாங்க, சேம் ரெஸ்பான்சஸ் ரிப்பீட்டடாக இருக்குது ஒரே மாதிரி அப்படின்னும் போது அதை அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம கொஸ்டினர் வந்து செக் பண்ணணும். இன்கேஸ் ஒரே ரெஸ்பாண்டன்ட் வந்து 2 கொஸ்டினருக்கு நம்ம ஃபில் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா டூப்ளிகேட் கொஸ்டினர் ரெஸ்பாண்டன்ட் ஆகிடும். அப்போ எது டூப்ளிகேட்டோ அதை நம்ம இது பண்ணுது. செக் மிஸ்ஸிங் வேல்யூஸு. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கொஸ்டினரில் வந்து டேட்டா வேல்யூஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும். அப்போ அதை வந்து எப்படி செக் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா அனாலிசிஸில் டிஸ்கிரிப்டிவ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி டேபிளை வச்சு நம்ம ரன் பண்ணுவோம். ஃப்ரீக்வன்சி டேபிளில் நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது டேபிள் வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸ் வந்து வருதான்றதை செக் பண்ணுவோம். மிஸ்ஸிங் வேல்யூ இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்லேஷன் மேட்ரிக்ஸில் வந்து ஹை கார்லேஷனுக்கு வந்துடும். அப்போ என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கார்லேஷன் மேட்ரிக்ஸில் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் ஓகே ஆகுது. அதாவது இந்த கிரேட்டர் தென் 90க்கு மேலே வரல, அதுக்கு கீழே இருக்குது அப்படின்னும் போது 0.90க்கு கீழே இருக்குன்ற பேட்டர்னில் வந்துடுச்சு கார்லேஷன் மேட்ரிக்ஸ் டேபிள் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ரீரன் பண்ணி எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபேக்டரில் இனிஷியல் இந்த வார்னிங் வந்து பாசிட்டிவ் டெஃபினேஷன் வந்துடும். அப்போ இந்த வார்னிங் வந்து நெகட்டிவ் வார்னிங் வந்து நமக்கு வர்றது குறைஞ்சிரும். அதே மாதிரி பண்ணுறாங்க குயிக் ஃபிக்ஸ். நீங்கள் உடனே மாற்றிக்கணும், சும்மா ப்ராக்டிகஸ் பர்பஸ்க்காக மாற்றிக்கிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி ரெஸ்பாண்டன்ட் கொடுத்துருக்கிறது 3 வந்து 2 இல்லை 4 நீங்கள் மாற்றிக்கலாம். இது வந்து சும்மா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக பண்ணுறது தான். ஒரிஜினல் டேட்டில் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா ஃபால்ஸ் ஆகிடும், நம்மளுக்கு வந்து ஃபேக் ஆகிடும். அப்போ அது வந்து நம்மளே டேட்டா மேனிப்புலேஷன் ஆகிடும், அன்எத்திக்கல் ப்ராக்டிஸ். அப்போ நம்ம வந்து லீகல், அதாவது நம்ம ப்ராக்டிக்கல் கான்சிக்வன்சஸ் ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அனாலிசிஸில் போயிட்டு கார்லேட்டில் பைவேரியேட் ஆப்ஷன்ஸ் வச்சு நான் எல்லாத்தையும் நான் ரன் பண்ணிட்டேன். டூ டெய்ல்டு பியர்சன் வச்சு நான் ரன் பண்ணி வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டில் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கார்லேஷன் எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஆஃப்டர் டெலிவரி பேமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலதில் வந்து பாருங்கள் இந்த கார்லேஷன் கேட்டகரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்லேஷன் மேட்ரிக்ஸில் வந்து 0.9க்கு மேலேயே வந்துருச்சு. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த 1 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கோஎஃபிஷியன்ட் கார்லேஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த டேபிளில், இந்த பியர்சன் கார்லேஷனோட வேல்யூ வந்து 0.90க்கு கீழே தான் இருக்கணும். அப்போ எதெல்லாம் வந்து 0.90க்கு மேலே இருக்கோ பியர்சன் கார்லேஷன்ஸில் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மல்டி கோலினியாரிட்டி ப்ராப்ளம் வந்துருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ பியர்சன் கார்லேஷனில் ஃபஸ்ட்டு இதில் பார்க்கும்போது இந்த லொக்கேஷன் பேஸ்டு ஆஃபர்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 0.90க்கு கீழே தான் இருக்கணும். அப்போ அதுக்கு மேலேயே போயிடுச்சு. அப்போ எதெல்லாம் போயிருக்கோ அதெல்லாம் எடுத்துப்போம். ஒரு சிலதில் வந்து பாருங்கள் ஆஃப்டர் டெலிவரி, ஐ கேச்சிங், ப்ரமோஷன் வேரியபிள், ப்ராடக்ட் இன்னோவேஷன், ஆஃப்டர் டெலிவரி, டைம் டெலிவரி, ப்ராப்பர் பேக்கிங், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் எக்ஸாக்ட்லி ஒன்றா வந்திருக்குது. அப்போ 1 அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா அது 90% தான், அதுக்கு மேலே 10% வந்துருக்குது. அப்போ அது எல்லாமே மல்டி கோலினியரிட்டி ப்ராப்ளம். அது எல்லாத்தையும் அந்த டேட்டாவை எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். அதுக்கடுத்தது ரன் பண்ணி பார்க்கும்போது ஸ்டில் வந்து அந்த ப்ராப்ளம், அதாவது ஹை கார்லேஷன் ப்ராப்ளம் வந்து நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது. அதனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பவும் வந்து நம்ம இன்னொரு தடவை ரன் பண்ணி பார்க்கும்போது அப்போ திருப்பி வேல்யூஸில் வந்து சேஞ்ச் பண்ணிப்போம். ஆக்சுவலாக இது வந்து அன்எத்திக்கல் ப்ராக்டிஸு, ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்காக எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா ஷீட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு இப்போ இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம நம்பர்ஸை வந்து நம்ம மாற்றுவோம். இது வந்து நம்ம செக் பண்ணிக்கிறதுக்காக தான். பட் ரியாலிட்டியிலே நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்போது இந்த இடத்துல வந்து இப்போ வேல்யூஸை நம்ம மாடிஃபை பண்ணி பார்த்து நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதே மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்ததுல என்கிட்ட 20 கொஸ்டின் இருந்தது. அதில் வந்து நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டி கோஆர்டினேட்டிவ் ப்ராப்ளம் வந்துருச்சு. அப்போ
4, 5, 6, 7, 8, 9 மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 கொஸ்டின்ஸ் தான் நான் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ மிச்சம் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 11 கொஸ்டின்ஸ் வந்து மல்டி கோஆர்டினேட்டிவ் ப்ராப்ளம் வந்துருச்சு. அப்போ அது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ தான் எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கு. அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் ஒவ்வொரு தடவையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வேரியபிளை வந்து டெலிட் பண்ணி கார்லேஷன் மேட்ரிக்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஃபைனலாக வந்து வெறும் 9 கொஸ்டின்ஸ்க்கான கார்லேஷன்ஸ் எஃபெக்ட் தான் வந்து அந்த 0.90க்கு கீழே வந்து நம்மளுக்கு கார்லேஷன் மேட்ரிக்ஸில் வந்து ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அதனால் இதை வச்சு நம்ம அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ எல்லாமே ஆஃப்டர் எல்லாம் நிறைய வேரியபிள்ஸ் வந்து டெலீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வெறும் 9 வேரியபிள்ஸ் வச்சு நான் வந்து இது பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதாவது ஒரு 90% வந்து பர்ஃபெக்டாக வந்து வந்துடுச்சு. ஒரே ஒரு இதுக்கு மட்டும் டிஸ்கவுண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ப்ரைஸிங் மட்டும்தான் 1ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. மற்றதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்லேஷன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு லெஸ் தென் 90க்கு கீழே வந்துடுச்சு. ஒரே ஒரு இது மட்டும் 0.83 வந்திருக்குது. அப்போ பர்ஃபெக்டாக வந்து லெஸ் தென் 90 கேட்டகரிஸில் வந்து ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு நிறையா. அப்போ இதில் வந்து ஒரு அதாவது சம்வாட் ஓகே அப்படின்ற கேட்டகரிஸ்க்கு வந்திருக்கு. அப்போ இதை வச்சு நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த 9 வேரியபிள்ஸ் வச்சு நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் டிடெக்ஷனில் ஃபேக்டரில் போயிட்டு நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்போம் எல்லாமே. அந்த 9 வந்து இருக்கும் எக்ஸ்ட்ராக்ஷன் ரொட்டேஷன் எல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்களா, ஜஸ்ட் கிளிக் கொடுத்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். இந்த இடத்துல வந்து வார்னிங் வரல பாருங்க. அப்போ அங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க, நாட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கார்லேஷன் வந்து தான். இப்போ அந்த மாதிரி எதுவுமே வரல, பாசிட்டிவ் ஓகே ஆனோடனே டேரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து கேஎம்ஓ பார்ட்லெட் டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்துடுச்சு. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும்போது இந்த கேமியோ பார்ட்லெட் டெஸ்ட்டோடைய ரிசல்ட் அவுட்புட் வந்து நமக்கு வரவே இல்லை. அப்போ இது வந்தால் தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய இது அவுட்புட் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். அப்போ இந்த டெஸ்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்களோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேஎம்ஓ டெஸ்ட் பார்ட்லெட் டெஸ்ட்டோடைய த்ரெஷோல்டு லிமிட்டெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கலாம் டேரெக்டாக. நம்ம ஆல்ரெடி கெய்சர் மேயர் கின் டெஸ்ட் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அதில் வந்து சாம்பிள் அடிக்குவசிக்காக ஃபாலோ பண்ணுறது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 0.856. அப்போ மெரிட்டோரியஸ் கேட்டகரிஸ்லேயே வந்துருச்சு. அதுக்கு மேலே வந்து எக்ஸலண்ட்டு. இந்த டேபிள் வந்து த்ரெஷோல்ட் லிமிட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். உங்களுக்கு வேணும்னா திருப்பி இதில் இந்த வீடியோவில் பேக்வேர்டாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த த்ரெஷோல்டு லிமிட்டில் நம்ம வந்து என்ன பண்ணுறோங்க அப்படின்னா ஆவரேஜுக்கு மேலேயே நம்ம சேஃபர் ஜோனுக்கு மேலேயே நம்மளுக்கு வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். ஸோ இங்கேயே த்ரெஷோல்ட் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க 0.7லேருந்து 7.9 வரைக்கும் மிடில் அப்படின்னு அர்த்தம். பிலோ 50 வந்து அன்அக்செப்டபிள் கேட்டகரிஸில் இருக்கிறதாவும் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்ட்லெட் டெஸ்ட். இது வந்து எதுக்காக சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். அதாவது ஒரு தீம் எடுத்திருக்கிறோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக எல்லாத்துக்குமே ஃபிக்ஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் செக்ஸ் இஃப் யுவர் வேரியபிள்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர். ஒவ்வொரு வேரியபிள்ஸும் இன்னொரு வேரியபிள்ஸ் வந்து கரெக்டாக கார்லேட் ஆகுது அப்படின்றத செக் பண்ணிக்கிறதுக்காக. இதில் வந்து கொஸ்டினில் அப்ராக்சிமேட் சைஸ் ஸ்கொயர் வந்து 367. இது வந்து ஹையாக இருக்குது ஓகே அப்படின்ற மாதிரி. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து ஃப்ரீ மூவ்மெண்ட். அதாவது இப்போ நீங்கள் வந்து இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கவரில் சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் மீன் இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாம்பிள் மீன் எடுத்துருக்கும் பார்த்தீங்களா, அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஃப்ரீயாக அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்டர்வல்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கான்றது தான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இந்த ஃப்ரீடம் மூவ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா 1 - n சொல்லுவாங்க. அதாவது லாஸ்ட் வேல்யூ வந்து ஃபிக்ஸட்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூலேருந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு 37 இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா 37 இருக்குன்னா சாரி இங்கே இது வந்து 37 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 37ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 37 - 1. அப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 36. அதாவது அந்த லாஸ்ட் ஒன் வந்து கான்ஸ்டன்ட் ஃபிக்ஸடு, அது மாறாது. அந்த லாஸ்ட்டை தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய 36, 35, 34 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா to 1 வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த டேட்டா வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டே இருக்கும்ன்றது தான் வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அதுக்கடுத்தது சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ, அதாவது டெஸ்ட் வேல்யூன்னு அர்த்தம். இது வந்து நம்ம அதாவது லெஸ்ஸாக 0.5க்கு வந்து லெஸ் தானா இல்லை கிரேட்டர் தானான்னு சொல்லிட்டு நம்ம ரிசல்ட் வேல்யூ செக் பண்ணி பார்க்குறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ 0.01. அப்போ 0.05 விட கம்மியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதில் வந்து தேர் வில் பி ஹை சிக்னிஃபிகண்ட் இருக்கிறதுனால நம்ம இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக இப்போ நம்ம இந்த டெஸ்ட்டில் வந்து என்ன பண்ணணும், டெஸ்ட் வேல்யூ வந்து பி வேல்யூ வந்து 0.05 விட கம்மியாக இருக்கணும். இதே நார்மாலிட்டி டெஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுவீங்க, 0.05 விட பி வேல்யூ அதிகமாக இருக்கணும். அது மாதிரி டிபெண்ட்ஸ் அப்போ அந்த கான்டெக்ஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்தும் மாறும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கேஎம்ஓ பார்ட்லெட் டெஸ்ட் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ அப்போ கேஎம்ஓ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் அடிகசி சாம்பிள் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அதுக்கு மேலே நம்ம எடுக்க தேவையில்லை, ஓகே தான். அதுக்கு மேலே அதாவது இதுக்கு இந்த 100 ரெஸ்பாண்டன்ட் சாம்பிள்ஸே ஓகே தான்ன்ற மாதிரி. பார்ட்லெட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ், அதாவது
கார்லேஷன் எஃபெக்ட். ஸோ பெர்ஃபெக்ட் கார்லேஷன் கேட்டகரிஸ்லேயே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த கம்யூனாலிட்டிஸ் வந்து என்னன்னா, இப்போ ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிறீங்கன்னா, அதில் அதாவது ஒரு தீம் எடுத்துக்கிறீங்கன்னா, அதில் வந்து 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினும் அந்த ஜென்ரல் தீம், காமன் தீமை எந்த அளவுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்க்குறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸப்ஷனலி ஹை, அதாவது இன்கேஸ் ஏதாவது ஃபேக்டர் அனாலிசிஸில் வந்து எந்த அளவுக்கு ஹை அண்ட் லோவாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இருக்கும். இதுக்கு வந்து த்ரெஷோல்டு லிமிட் வந்து இருக்கும். இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் த்ரெஷோல்டு லிமிட் வந்து இல்லை. ஆனால் இந்த லெஸ் தென் ஹையர் தென் லைக் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 0.60க்கு மேலே இருந்ததுனால எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப் டு 1 வரைக்கும், கரெக்டாக 1 வராது, 0.99 வரைக்கும். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்செப்டபிள், அதாவது ஓகே ஆவரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 0.40 0.60 வரைக்கும் நமக்கு வரும். இன்கேஸ் 0.40க்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா அது வந்து அன்அக்செப்டபிள் இல்லை ப்ராப்ளமேட்டிக் கேட்டகரி, அதாவது கமாண்டபிளாக அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஈவன் 0.03 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.3க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா அன்அக்செப்டபிள் கேட்டகரிஸில் வரதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கம்யூனாலிட்டியில் எக்ஸ்ட்ராக்ஷனோட டீட்டெயில்ஸ்க்கு வந்து என்ன த்ரெஷோல்டு லிமிட் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹையாகவும் இருக்குது. அதுவுமே வந்து மல்டி கோலினியரிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் பண்ணிடும். அதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளும் இன்னொரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் வந்து சம்மந்தம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் அந்த ப்ராப்ளமும் வந்துடும். அதுவும் ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது 0.90க்கு கீழே 0.60க்கு மேலே வந்து இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஃபாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற கேட்டகரிஸில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரிசல்ட் கம்யூனாலிட்டிஸில் வந்து பாருங்கள் 0.95 வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கோலினியரிட்டி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அஃபோர்டபுள் காஸ்ட், அதுவும் மல்டி கோலினியரிட்டி எக்ஸ்ட்ரீம் ஐஎல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கோலினியரிட்டி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். ஆனால் சம்வாட் ஓகே அப்படின்ற மாதிரி, இது வந்து வெறும் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றதுனால. அடுத்த டேபிள் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்த டேபிள் வந்து டோட்டல் வேரியன்ஸ் எக்ஸ்பிளைன்டு. இது வந்து எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து கேஸ் அண்ட் க்ரைட்டீரியா. இது அந்த ஈஜின் வேல்யூ வந்து என்ன சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஈஜின் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1க்கு கீழே வரணும் நம்மளுக்கு, அதாவது 1க்கு மேலே இருக்கணும் நம்மளுடைய ரிசல்ட் எல்லாம். அப்போ ஈஜின் வேல்யூ, இனிஷியல் வேல்யூ வந்து பாருங்கள், எதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து 1க்கு மேலே நம்மளுக்கு வருதோ அது எல்லாமே வந்து ஓகே. இப்போ ரிசல்ட்டில் வந்து காம்பனண்ட் ஒன்லி 1 ஹேஸ் த ஈஜின் வேல்யூ 7.790. ஒரே ஒரு இது மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈஜின் வேல்யூ வந்து கொடுத்துருக்குறதாங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எக்ஸ்ட்ராக்டட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7.70 அது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. காம்பனண்ட் 2 through 9, 2லேருந்து 9 வரைக்கும் ஆல் ஈஜின் வேல்யூ பிலோ 0. அப்போ ஈஜின் வேல்யூ வந்து 1க்கு மேலே இருக்கிறத நம்ம எடுக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், நம்ம டோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஈஜின் வேல்யூவில் 0.7.90. இதே வந்து பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே கம்மியாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி வந்திருக்குது அப்படின்றத டேபிளில் ஒரு தடவை கிளியராக பார்த்துப்போம். அப்போது ஈஜின் வேல்யூட டோட்டல் இதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். 7.79 ஒரே ஒரு காம்பனன்ட் மட்டும்தான் ஓகே. மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, 4.442லேருந்து 0.012 வரைக்கும் எல்லாமே ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும்தான், சிங்கிள் ஃபேக்டர் மட்டும்தான் அக்செப்டபுளாக இருக்குது. சிங்கிள் ஃபேக்டரை வச்சு நம்மளால் ஃபர்தர் அனாலிசிஸ் பண்ண முடியாது. வெறும் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக இந்த மாதிரி கண்டிப்பான ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து ரன் பண்ணும்போது ஈஜின் வேல்யூ கண்டிப்பாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1க்கு மேலே இருக்கணும். இது வந்து ஜஸ்ட் செக்கிங்காக இருக்கிறதுனால கம்மியாக இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் வேரியபிளோடைய பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன்ட் வந்து அதிகமாகவே இருக்குது, 86.5%. இதுவும் ஓகே தான் அப்படி சொல்லிட்டு, அதனால் அதை வந்து நம்ம ஃபர்தர் அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கலாம். இந்த ஃபேக்டர் அனாலிசிஸ் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து ரிலையபிலிட்டிக்காக க்ரோன்பேஜ் ஆல்ஃபா டெஸ்ட், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்கேல் வேலிடேஷன் டெஸ்ட், அதை வந்து ரன் பண்ணி பார்த்துட்டு அந்த காம்பினேஷன் பர்ஃபெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் தீம் மட்டும் எடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்போ ப்ரைஸ் ஆஃபரிங் மட்டும் எடுத்துருக்காங்கன்னா அதில் ஒரு 4 கொஸ்டின் இருக்குன்னா அது மட்டும் ஓகே ஆயிருக்குன்னு அர்த்தம், மற்றதெல்லாம் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த 5 கொஸ்டினை கம்பைன் பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்கேல் மெர்ஜிங்கில் வந்து எனக்கு வந்து கொஸ்டினை மெர்ஜ் பண்ணி அந்த தீமை மாற்றும் போது எனக்கு வந்து க்ரோன்பேஜ் ஆல்ஃபா டெஸ்ட்டில் 0.80, அதாவது 80%க்கு மேலே வருதான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இங்கே ஒரு தடவை க்ரோன்பேஜ் ஆல்ஃபா டெஸ்ட்டோடைய ஆப்ஷன் வந்து பார்த்துக்கலாம். அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் இருக்கும். ஸ்கேலில் வந்து ரிலையபிலிட்டி அனாலிசிஸ் தான் வந்து க்ரோன்பேஜ் ஆல்ஃபா டெஸ்ட்டு. இதில் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிவிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஐட்டம், ஸ்கேல் ஆஃப் இஃப் ஐட்டம் டெலிட்டட், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வரக்கூடிய ரிசல்ட்டில் 0.80 அதுக்கு மேலே வந்து வரணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நம்மளுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் வந்து ஸ்க்ரீ பிளாட்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம ரன் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து எல்போ ரூல் சொல்லிட்டு வரும். அதாவது நம்மளுடைய கிராஃபில் வந்து
இனிஷியல் ஸ்டேஜில் எவ்வளோ ஹையாக இருக்குது, ஒரே ஒரு இது மட்டும்தான் ஃபேக்டார் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, அதாவது ஈஜின் வேல்யூ ஹையாக இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா 80% மேலே வந்திருக்கு. மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கிறதுனால, ஈஜின் வேல்யூ த்ரெஷோல்ட் லிமிட் கம்மியாக இருக்கிறதுனால அது எல்லாமே ஃப்ளாட்டட்னஸ் கீழே அப்படியே போயிடுச்சு பாருங்க, ரொம்ப கம்மியாக இருக்குது. அது ஈஜின் வேல்யூட எஃபெக்ட் தான் வந்து இந்த இடத்துல இந்த கிராஃபை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், மற்றது எல்லாத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ செகண்ட் காம்பனண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் இதை மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கிறோம். 2, 3, 4, 5, 6, 7 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 9 வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். அதை தான் வந்து இங்கே கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் நம்ம பார்க்குறோம். ஈஜின் வேல்யூ நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா திருப்பி அதுக்கு வந்து எத்திக்கல் மெத்தட் வந்து இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரன் பண்ணியும் பார்க்கலாம். அது வந்து அடுத்த வீடியோஸில் நம்ம கொஞ்சம் இதோட எக்ஸ்பேண்டடாக நம்ம பார்க்கக்கூடியதில் வந்து பார்ப்போம். ஸோ ஃபேக்டர் அனாலிசிஸில் காம்போனன்ட் மேட்ரிக்ஸ்க்கு வந்து என்ன அந்த வேல்யூட லிமிட் வந்து பார்க்கலாம். த்ரெஷோல்டு லிமிட்டு அதாவது ஈக்குவல் 0.70 ஆர் கிரேட்டர் தென் 0.70 கேட்டகரிஸில் வரது எல்லாமே அக்செப்ட் பண்ணிப்போம். அப்போ நம்மளுடைய டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபேக்டர் நம்மளுக்கு ஓகே இருந்தாலும் ஈஜின் வேல்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அக்செப்டபிள் ஹைலி அக்செப்டபிள் கேட்டகரிஸ் தான் இருக்குது. அதுக்கடுத்த ஸ்டேஜில் வந்து 0.50 வந்து 0.70 வரைக்கும் ஐடியலி அக்செப்டபிள், 0.40லேருந்து 0.50 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித் கமாண்டபிள் அந்த இதில் வந்து இருக்கும். அப்போ மினிமம் த்ரெஷோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் ஆர் லெஸ் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்வாட் ஓகே, அதுக்கு கீழே போயிடுச்சுன்னா அன்அக்செப்டபிள் கேட்டகரிஸில் வருது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா அதர் செக்கிங்ஸ் ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ப்ரூவன் பேசிஸில் வரும். இன்கேஸ் கிரேட்டர் தென் 40 கிரேட்டர் தென் 30 அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு ஏதாவது நம்ம டிஃபைன் பண்ணணும், தியரிட்டிக்கல் சப்போர்ட்லாம் இருக்குது அப்படி சொல்கிற மாதிரி. நம்மளுக்கு வந்துருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே 0.70க்கு மேலே வந்துருக்கிறதுனால எல்லாமே ஓகே தான். ரொட்டேட்டட் மேட்ரிக்ஸில் நம்மளுக்கு 9 வேரியபிள்ஸில் வந்து ஃபஸ்ட் வேரியபிள் மட்டும்தான் அக்செப்ட் ஆகிருக்கு. அப்போ ஒன்று மட்டும்தான் ஓகே. இன்கேஸ் நிறைய எத்தனை ஓகே ஆகுதோ அது மட்டும்தான் இந்த இடத்துல ஃபைனலைஸில் வரும். அப்போ எது ஓகே ஆகுதோ அதை மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்தராக இருக்கக்கூடிய அனாலிசிஸ்க்கு எடுப்போம். எது இதில் வந்து ஈஜின் வேல்யூ கம்மியாக இருக்கோ அதை வந்து நம்ம எடுக்க மாட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை சொல்கிறதுக்கான டேபிள் தான் வந்து இந்த கடைசியாக ரொட்டேட்டட் காம்போனன்ட் மேட்ரிக்ஸு. இதை வச்சு தான் நீங்கள் வந்து எவ்வளோ ரொட்டேட்டட் காம்போனன்ட் மேட்ரிக்ஸில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அப்ரூவ் ஆகுதோ அதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கன்ஃபர்மேட்டிவ் ஃபேக்டர் அனாலிசிஸு, அதுக்கு அடுத்தது மெயின் அனாலிசிஸ் வந்து நீங்கள் ரன் பண்ணுவீங்க. அப்போ ஒன்லி ஒன் ஃபேக்டர் ஓகே, 9 எக்ஸ்ட்ராஸில் அந்த ஒரு ஃபேக்டரில் இருக்கக்கூடிய கொஸ்டினர் மட்டும் நம்ம எடுப்போம். இன்கேஸ் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து ஓகே ஆயிடுச்சுன்னா அந்த எல்லா ஃபேக்டரையும் நம்ம ரன் பண்ணி பார்த்துருப்போம் அப்படின்னு அர்த்தம். இதுக்கான இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதாவது ஒன்லி ஒன் ஃபேக்டரு இப்போ கிரேட்டர் தென் 70க்கு மேலே வந்து நம்மளுக்கு இருக்கிறதுனால இந்த இந்த ஒரு ஃபேக்டரை மட்டும் நம்ம எடுத்துருக்குறோம். எத்திக்கலாக எப்படி நம்ம வந்து கார்லேஷன் மேட்ரிக்ஸில் வந்து தப்பு வந்ததுன்னா பண்ணலாம் சொல்லிட்டு டேட்டா கிளீனிங் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் தான் கரெக்ட் மெத்தடு. டேட்டா மேனிப்புலேஷன் அதாவது ரெஸ்பாண்டன்ட் வேல்யூஸை வந்து நம்ம மாற்றுறோம் பார்த்தீங்களா, நம்மளே வந்து மாற்றுறது வந்து ஆல்ரெடி கொடுத்த ரெஸ்பாண்டன்டோடைய ஒரிஜினல் வேல்யூ மாற்றுறது வந்து டேட்டா மேனிப்புலேஷன். அது அன்எத்திக்கல், அதை பண்ணக்கூடாது. அது வந்து டேட்டா ஃபால்சிஃபிகேஷனில் வந்துடும். எத்திக்கல் வந்து டேட்டா கிளீனிங் அதாவது டேட்டா பியூரிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு அடுத்தது வந்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து பார்க்கலாம். டேட்டா ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து இதுதான், இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு கம்ப்யூட்டேஷன் வேரியபிள்ஸில் ரெண்டு இது வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸை மெர்ஜ் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது. பியூரிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸில் எத்திக்கலாக என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா லிட்ரேச்சர் ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த வேரியபிள்ஸ்லாம் வந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுது, இல்லை வீக் சப்போர்ட் எது இதெல்லாம் இருக்கோ அதை வந்து நம்ம இது பண்ணிக்கணும். இது எப்படி ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டியூ டு எக்ஸ்ட்ரீம் மல்டிகோலினிட்டி 0.98க்கு மேலே இருக்கிறதுனால வேரியபிள் எக்ஸ் வாஸ் ரிமூவ் டியூ டு என்ஷூர் மாடல் பாரிஸ்மானி அப்படி சொல்லிட்டு நம்ம அதாவது கான்செப்சுவலி நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சேஃபர் சைடில் நம்ம ரிப்போர்ட் வந்து கொடுக்கணும். அப்போ எத்திக்கலாக ரிப்போர்ட் கொடுக்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்கல் ஆக்ஷன் இன்ஸ்டிட் ஆஃப் 9 செப்பரேட் ஃபேக்டர்ஸ் வேரியபிள்ஸ் இது பண்ணுறது பதிலாக ஒரே ஒரு மாஸ்டர் வேரியபிள் மீன் ஸ்கோர் வந்து மீன் ஸ்கோர்ன்றது வந்து ஒரு ஆப்ஷன் தான். அந்த மீன் ஸ்கோர் ஆப்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுவும் அனாலிசிஸ் தான் பேசிக், அதாவது டெஸ்டிங் அனாலிசிஸ். அதை வச்சு நம்ம ரன் பண்ணியும் நாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு குறையுதுன்றத டேபிள் வச்சு இது பண்ணுவோம். அதை வந்து நம்ம அடுத்தது வரக்கூடிய இதே பேட்டர்னில் இருக்கக்கூடிய வீடியோஸில் வந்து நம்ம அதை வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து ஹேண்ட்லிங் டூப்ளிகேட், அதாவது டூப்ளிகேட்டாக இருக்கிற ஒரே ரெஸ்பாண்ட் வந்து ரெண்டு கொஸ்டினருக்கு வந்து இது பண்ணியிருக்கிறாருன்னா அதில் வந்து எது ஃபேக்கோ இல்லை ஏதாவது ஒன்றத்தை வந்து டெலிட் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அது வந்து எத்திக்கல் கன்சிடரேஷன். நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தெரியாதுன்றதுனால ஒருத்தரோட ரெஸ்பாண்ட் ஒருத்தர் வந்து ரெண்டு கொஸ்டினருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறார். ஒரு கொஸ்டினுக்கு வேறு ஒருத்தரோட நேமை போட்டு அதை வந்து நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா அது வந்து ஃபால்சிஃபிகேஷன் அன்எத்திக்கல் ப்ராக்டிஸாக மாறிடும். ஸோ ஹவு டு ரெடியூஸ் ஹை கார்லேஷன் டு நார்மல், இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு கார்லேஷன் எஃபெக்ட் வந்து ரொம்ப ஹையாக மல்டி கோலினேட்டிவ் ப்ராப்ளம் வருது அப்படின்னா இப்போ நம்ம வெறும் 100 சாம்பிள்ஸ் வச்சு ரன் பண்ணும்போது அது நார்மலைஸ் ஆகலை.
அப்போ ப்ராக்டிக்கலி என்ன பண்ணணும், இன்னும் ஒரு 100 200 அந்த மாதிரி சொல்லிட்டு சாம்பிள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கார்லேஷன் வந்து அதோடைய அதாவது ஐ கார்லேஷன் மல்டி கோலினியரிட்டி ப்ராப்ளம் அந்த 0.90க்கு மேலே வரக்கூடிய எஃபெக்ட் வந்து குறையும். அப்போ சாம்பிள் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ஒரு எத்திக்கல் மெத்தடு. செக் ஃபார் காமன் மெத்தட் பயாஸ், இது ஒரு மெத்தடு. இது எப்படி பண்ணலான்றதை நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். இது வந்து என்னென்னா, இப்போ வெறும் 5 பாயிண்ட் ஸ்கேல் மட்டுமே வச்சு 20 கொஸ்டின் எடுக்கும் போகிறதுக்கு பதிலாக டிஃப்ரெண்ட் லிக்கட் ஸ்கேல் வந்து 7 பாயிண்ட்டு 10 பாயிண்ட் இந்த மாதிரி 3 பாயிண்ட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் நம்ம வந்து கொடுக்கும்போது கொஸ்டினில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது போரிங்கும் இருக்காது, நம்மளுக்கு வரக்கூடிய ரிசல்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓரளவுக்கு ஃபேவரபுளாக வரும் அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்கடுத்தது பேராப்ரைசிங் பண்ணுறதும் வந்து ஒரு எத்திக்கல் கன்சிடரேஷன் தான். அதாவது நம்ம கொஸ்டினர் ஃப்ரேம் பண்ணியிருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டின் சென்டென்சஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஐ லைக் த ப்ரைஸ் அப்படின்றதுக்கு பதிலாக த ப்ரைஸ் இஸ் குட் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த கொஸ்டினை வந்து ரீஃப்ரேம் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அதுவும் எத்திக்கல் கன்சிடரேஷன் தான். டேபிள் சினாரியோ வந்து பார்க்கலாம். இன்கேஸ் ஹை கார்லேஷன் நம்மளுக்கு எஃபெக்ட் வந்தது வித் ரிசல்ட் மாதிரி அப்படின்னா மேனுவலி சேஞ்சிங் நம்பர் ஆஃப் லோயர் டு அப்போ ரெஸ்பாண்டன்ட் ஒரிஜினலாக கொடுத்துருக்கிறது நம்ம மாற்றுறது வந்து தப்பு. டெலிட்டிங் ரிடண்டன்ட் வேரியபிள், இன்கேஸ் அதிகமாக வேரியபிள்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா எது வந்து வீக் எஃபெக்ட் கொடுக்குதோ அதை டெலிட் பண்ணிக்கணும். வீக் தியரிட்டிக்கல் சப்போர்ட், மெர்ஜிங் இன்டு ஃபேக்டர்ஸ், இல்லை என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 வேரியபிளை ஒன்றா வந்து மெர்ஜ் பண்ணுறது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியோ இல்லை வேறு கேட்டகரிஸில் யூஸ் பண்ணியோ 2 வேரியபிளை நம்ம மெர்ஜ் பண்ணி ஒரு நியூ வேரியபிளை கிரியேட் பண்ணி. இப்போ ப்ரைஸ் ஆஃபரிங்கில் வந்து 5 கொஸ்டின் இருக்குன்னு வச்சு 4 கொஸ்டின், அதில் ஏதாவது 2 கொஸ்டின் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெர்ஜ் பண்ணி அந்த டேட்டாவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறோம்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுறாங்க, ப்ரைஸ் ஆஃபரிங் 1ஐயும் ப்ரைஸ் ஆஃபரிங் 2 2 கொஸ்டின் மெர்ஜ் பண்ணும்போது ஒரு நியூ வேல்யூ வந்து வரும். அந்த நியூ வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம்டு டேட்டான்னு அர்த்தம். அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்டு டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கார்லேஷன் எஃபெக்டை குறைக்கலாம். அதுவும் எத்திக்கல் கன்சிடரேஷன் தான். அதுக்கடுத்து அவுட்லயர்ஸ், இன்கேஸ் அவுட்லயர்ஸ் இருக்குன்னா டெலிட்டிங் தெம் ஒன்லி பிகாஸ் தே ரூயின் த ரிசல்ட். அதாவது ரிசல்ட் வந்து பாதிக்கும் சொல்லிட்டு நீங்கள் மட்டும் எடுத்த உடனே அவுட்லயர்ஸ் எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவோ பாசிட்டிவோ யாராவது ஒருத்தர் மட்டும் கொடுத்துருப்பாங்க அவுட் ஆஃப் 100 அப்படின்னும் போது, இல்லை ஒரு 3 பேர் 5 பேர் கொடுத்துருக்காங்கன்னா அது ரிசல்ட்டை வந்து மாற்றி விட்டுரும். அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்ம டேட்டாவை காலி பண்ணிடணும் சொல்லிட்டு அவசரப்பட்டு டெலிட் பண்ணிடக்கூடாது. ஸோ டெலிட்டிங் தென் பிகாஸ் தே ரெப்ரசென்ட் இன்வேலிட் ரெஸ்பான்ஸ். இன்கேஸ் வந்து அந்த ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணிவிட்டு நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எத்திக்கல் ஆக்ஷனாக இருக்கும். எடுத்த உடனே டெலிட் பண்ணிடக்கூடாது அவுட்லயர்ஸை. மிஸ்ஸிங் டேட்டா மிஸ் ஆகிடுச்சுன்னா ஸோ மேக்கிங் அ ஆன்சர் ஃபார் த ரெஸ்பாண்டன்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களே அந்த இது யாரெல்லாம் இது பண்ணியிருக்கிறாங்க டேட்டா கொடுக்கலையே நீங்கள் கொடுத்த மாதிரி ஃபில்லப் பண்ணி நம்ம போட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா அன்எத்திக்கல். ஸோ யூசிங் மீன் சப்ஸ்டியூஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ வந்து ஒரு 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு கொஸ்டினுக்கு விட்டுட்டாங்கன்னா அந்த 4 கொஸ்டினோட ஆவரேஜ் எடுத்து ஒரு வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, இது ஓகே தான். அதுக்கடுத்து எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமைசேஷன் சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 கொஸ்டின் இருக்குன்னா அதில் எது வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து அக்செப்டபுளாக இருக்கும் நம்மளுடைய அதாவது அன்ஆன்சர்டு கொஸ்டினுக்கு அப்படின்ற மாதிரி வரும். இது ஒரு மெத்தடு. இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத அடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இது வந்து எத்திக்கல் கன்சிடரேஷன். இதெல்லாம் வந்து ஃபேக்டர் அனாலிசிஸில் நம்ம எதெல்லாம் எத்திக்கல் அண்ட் அன்எத்திக்கலாக வந்து செய்யக்கூடியது செய்யக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துப்போம். தட்ஸ் ஆல்.